صل رب العالمين على سيد الكونين والسرج إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السرج. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا حبيبنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا مولانا يا رسول الله صلى الله عليه وسلم. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي الحمد لله. பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட பேருபகாரி அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ். வையகம் வழி நடக்க வல்லவன் பாதிதனை தன் நடையாக்கி சென்ற மெய்யவர் கோமான் நபிகள் எம்பெருமான் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மீது அன்னாரின் உத்தம சத்திய சஹாபத்துகள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் மீது இந்த நல்ல மாதத்திலே இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல மஜ்லிஸிலே நல்லோர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவரமாக. அல்லாஹ் தஆலா நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து தருவானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தந்தருவானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டு வைக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முன்னுரை அளித்த அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, அவையின் தலைவர் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாக பெருமக்களே, ஆண்டவர்களே, சான்றவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தலைப்பிலே ஒரு 2 கேள்விகள் வந்திருந்தது. ஒன்று, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வசனத்திற்கு விளக்கம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு கேள்வி, இறைவன் இருளும் அல்ல ஒளியும் அல்ல என்ற அந்த வார்த்தைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தூர்சினா மலையில அல்லாஹ் இறைவன் வெளிப்பட்டான், ஒளியாக வெளிப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அந்த ஒளிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது ரிலேட்டடா இன்ஷா அல்லாஹ் நம்ம 3ஆம் நாள் தலைப்பு இருக்கிறது, தரீக்கத்து சம்பந்தமாக பேசப்பட இருப்பதால் அதிலே அதற்குண்டான பதில்கள் இன்ஷா அல்லாஹ் கிடைச்சிடும் அல்லாஹ்வுடைய கிருபையில. இன்றைய நம்முடைய தலைப்பு நேற்று நாம் வாசித்து காமித்த ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித வடிவத்துல வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. முதல் கேள்வி ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. ஈமான்னா அகீதா அப்படின்னு சொல்லி நேற்றைய தலைப்பை பார்த்தோம். 2ஆம் கேள்வி இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டாங்க. அதுதான் இன்றைய தலைப்பு. இஸ்லாம் என்றால் ஷரியத் என்ற அர்த்தம். அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா முஹம்மத் மல் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்றால் என்ன என்று போடும் பொழுது ரசூலுல்லாஹ் தகீமுஸ் ஸலாத் வ துதுஸ் ஸலாத் ஸகாத் வ தஸூம் ரமலான் தஹஜ்ஜுல் பைத், ஷரியத்தினுடைய 5 கடமைகளை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிட்டு இதுதான் இஸ்லாம் சொன்னாங்க. இஸ்லாம் என்பதற்கு சட்டம் அர்த்தம். இஸ்லாம் சொன்னா சட்டம், மதுஹப், ஃபிக்ஹ் அப்படின்னு அர்த்தம். நம்ம அடிக்கடி ஷரியத்து சட்டம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்குதான் இஸ்லாம் அர்த்தம். இஸ்லாம் சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிற கூடாதுன்னா, முழுசா அல்லாஹ்வுடைய தீனை ஃபுல்லா சொல்ல வர்றதுக்குண்டான ஒரு வார்த்தையும் நினைச்சுக்கிற கூடாது. இஸ்லாம் வேற, ஈமான் வேற. ஈமான்னா அகீதா, இஸ்லாம் சொன்னா ஷரியத், மதுஹப்னு அர்த்தம்.
நம்முடைய சட்டக்கலைக்கு இஸ்லாம் சொல்லுவாங்க. இதை எல்லாரும் கொஞ்சம் மனசுல ஆழமா பதிச்சுக்கங்க. ஏன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய கேள்விகள், கொள்கை கேள்வி எல்லாம் இது இஸ்லாத்துல இல்ல, இது இஸ்லாத்துல இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாம்னா முதல்ல என்ன அப்படின்றத ஹதீஸின் படி நம்ம பார்த்தோம்னா ஃபிக்ஹ்னு அர்த்தம். 5 கடமைகள், நம்முடைய வாழ்வாதார சட்டங்கள், திருமண சட்டங்கள், வியாபார சட்டங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் இஸ்லாம் சொல்லப்படும். அதனால ஆன்மீகத்தை கொண்டு போய் இஸ்லாத்துல புகுத்துறது, அகீதாவை கொண்டு போய் இஸ்லாத்துல புகுத்துறது அபத்தமான கேள்வி என்பதை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். இஸ்லாம்னா சட்டம், ரொம்ப எளிமையானதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கத்துக் கொடுக்குறாங்க. 2வது கேள்வி. அப்ப இஸ்லாம் என்றால் ஷரியத். இதுதான் இன்றைய தலைப்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், ثُمَّ جَعَلْنَاكَ عَلَى شَرِيَةٍ مِنَ الْأَمْرِ فَاتَّبِعْهَا. நபியே, உங்களுக்கு நாம் ஒரு ஷரியத்தின் மீது நம்முடைய புறத்திலிருந்து கொடுத்திருக்கோம். அந்த ஷரியத் பெரிய பெரிய பகுத்தறிவாதி எல்லாம் உட்கார வச்சு, ஏன்பா இஸ்லாத்துல நிக்காஹ் சட்டம் எப்படி செய்யறது, தலாக் சட்டம் எப்படி போடுறது, பெரிய பெரிய ஆள்லாம் வாங்க, அபூபக்கர், ஹஜ்ரத் வாங்க, ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அலி, நீங்களாம் யோசிச்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உருவானது கிடையாது. ஷரியத்தம் மினல் அம்ர் நம்மகிட்ட இருந்து வந்துச்சு. பகுத்தறிவாதி பெரிய பெரிய பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சு கண்டுபிடிச்சதல்ல ஷரியத்தின் சட்டம். அப்ப பகுத்தறிவு சில இடத்துல அந்த இடத்துல வேலை செய்ய கூடாதுன்னு அர்த்தம். இறைவன் புறத்திலிருந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குன்னா நம்ம திரும்ப கேள்வி கேட்க கூடாதுன்னு அர்த்தம். நம்மள்ட்ட இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பம்சம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல ஃபத்தபிஹா, அதை நீங்க பின்பற்றுங்க. ஏன் வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன். அறியாத மக்கள் நிறைய கருத்து சொல்லுவாங்க, அவங்க அதை பின்பற்றாதீங்க. பாருங்க, ஷரியத்தை சொல்லிட்டு தெரியாதவனை பின்பற்ற வேண்டாம், அவனுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின் மார்க். இது யார சொல்லுதுன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ் சொல்லுது. வேர்ல்டு பாலிடிக்ஸ் அஹ்வா அஹ்வா அல்லதீன லா யஅலமூன். அறியாத மக்கள் இந்த ஷரியத்தை விமர்சிப்பாங்கன்னு அர்த்தம். இதுல மறைபொருள் என்ன? மரியாத மக்கள் உங்கள் ஷரியத்தை தாக்கும் போது அதை பொருட்படுத்த வேண்டாம். அப்போ வேர்ல்டு பாலிடிக்ஸ் இந்த ஷரியத்தை எதிர்க்கும் அர்த்தம். ஏன் எதிர்க்கும்? ஷரியத்தை பத்தி சூரத்துல் ஜாசியாவுல 18வது சூரா, அது மேல இருந்தே வருது. தொடர்ந்து அப்படி 15, 16, 17, 18 அப்படின்னு நம்ம அந்த ஜாசியா சூராவை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த கொடுக்கப்பட்ட ஷரியத் எவ்வளவு வேல்யூபிள் நமக்கு தெரியும். நம்மளை ஏன் முஸ்லிம்களை எதிர்க்கிறாங்க, அதனுடைய பின்னணி என்ன, யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், உண்மையில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் ஷரியத் என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷரியத் முதல் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆரம்பிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பெரிய ஷரியத் சட்டங்கள் ஒண்ணுமே இல்லை. அதிகபட்சம் என்ன சட்டம்? ஒழுக்கவியல் இருக்கும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர்த்து ஷரியத் சட்டம் இல்லை. ஏன்னா அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கலாம், வேற யாருமே இல்ல. கல்யாணம் முடிக்கணும்னா யார கல்யாணம் முடிச்சாலும் அண்ணன் தங்கச்சியை தான் கல்யாணம் முடிச்சாலும். அப்ப அல்லாஹ் ஒரு சட்டம் வச்சா ஒரே ரெட்ட குழந்தையா பிறக்கும். ஆணம்பு பொண்ணுன்னு ஆணம்பு பெண்ணுன்னு பிறக்கும். அந்த ஒரே சூழ்ல வரக்கூடிய ஆண் பெண்ணை, அந்த கூட பிறந்த ரெட்ட பிறவியை கல்யாணம் முடிக்க கூடாது. அடுத்த ரெட்ட பிறவி பிறக்கும்ல, அதுல இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம். இப்படி கிராஸ், இந்த பெண் இந்த ஆணை முடிச்சுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு ஷரியத். அதனால ஷரியத் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்தது கிடையாது. எங்க ஆரம்பிச்சுச்சான்னு சொன்னா, ஷரஅலக்கும் மினத்தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன். நூஹ்கிட்ட நம்ம என்ன வசியத் செஞ்சோமோ அதை உங்களுக்கு நம்ம ஷரியத்தா சொல்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரும்போதுதான் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்பதான் ஷரியத்துடைய சட்டமே ஆரம்பமாகுது. நம்முடைய ஷரியத்துடைய பேஸ் எங்க? எந்த நபிட்ட இருந்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் ஷரியத் ஆரம்பிக்குது. அதற்கு பின்னாடி ஒவ்வொரு நபிட்ட இருந்து அது பண்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்த ஷரியத், அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த ஷரியத்துடைய சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களை கூட தௌராத்தில் சொல்லும் டீடைல் அளவிற்கு தௌராத்துடைய அளவு பெருசாயிருச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷரியத்திற்கு உலகத்தினுடைய வேர்ல்டே எதிராக நிற்கும். என்ன காரணம்? குறிப்பாக ரசூலுல்லாஹ்விற்கு கடைசி நபி, அவங்களுக்கு மேல ஒரு பெரிய நபி இருக்காங்கன்னு சொன்னா ரசூல் அடிக்கடி சொன்னது யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாக்கதா ஃபஅல ரப்பி ஹாக்கதா ஃபஅல அபி இப்ராஹிம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. இப்படிதான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் செய்து காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி தன்னுடைய உஸ்வத்துல ஹசனாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லியிருக்காங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்தும் பெரிய விஷயம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள்
இஸ்மாயில் இஸ்ஹாக்குக்கு தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் கொடுக்கப்பட போகுது. இனிமே இந்த 2 பேருடைய குடும்பம் தான் உலகத்திலே இன்டர்நேஷனலே ஆட்சி செய்யப்படக்கூடிய இந்த 2 குடும்பம் தான். இதை வச்சுதான் பாலிட்டிக்கல் ஜியோ பாலிட்டிக்கல இங்க இருந்துதான் ஆரம்பிக்க போகுதுன்ற பெரிய அடையாளம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ரூதை எதிர்க்க விட்டான். ஏன்னா அது வரைக்கும் மன்னர்கள் இல்ல, அரசர்கள் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் மன்னர்கள் இல்ல. மன்னர்கள் உருவாகுனதுக்கு முன்னாடி இவங்க கூட போர்ன்ற ஒண்ணே உருவாகுது. எதிரி மன்னனை அடிக்கணும், அவன் அடிமைப்படுத்தி வச்சிருப்பான், அவன் ஹராம ஹலாலாக்கி வச்சிருப்பான், இறைவனுக்கு மாற்றமான ஷிர்க் அவன் வந்து அனுமதிச்சு வச்சிருப்பான். அம்பட்டி அடிச்சு சண்டை போட்டுதான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் யார் காலத்துல வருது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் வருது. அப்ப மன்னர்கள் உருவாகிறார்கள். மன்னர்களை எதிர்க்கக்கூடிய பலம், தைரியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளோட எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்த்துடைய பலனை அல்லாஹ் தஆலா பெரிய கிஃப்ட் கொடுக்கிறான். தன்னுடைய 2 பிள்ளை இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 சந்ததிக்கு நான் வேர்ல்டு பாலிடிக்ஸ் இவங்கள வச்சுதான் நடக்க போகுது. இப்ப நடக்கிறது அதான். மிடில் ஈஸ்ட்ல யார் சண்டை போடுறா? யூதர்கள். யூதர்கள் முழுக்க முழுக்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சம். இவர்கள் தான் இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ல டோட்டலி 70-80% கண்ட்ரோல் பண்றாங்க இன்டர்நெட்ல இருந்து. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் தானே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா பவரை கொடுத்திருந்தான். இன்னைக்கு இருக்க அந்த அரபுகள், போதை, அமெரிக்காவுடைய போதையில வாழக்கூடிய அந்த அரபுகள் அதை தவற விட்டு நிக்கிறாங்க. அவருடைய பவர் தெரியல. மீண்டும் கடைசியில் அவருடைய வம்சத்துல வரக்கூடிய ஒரு மனிதர் ஹஜரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் தூக்கி பிடிச்சு உலகத்தினுடைய மறுபடியும் ஜியோ பாலிட்டிக்களை சரி செய்வாங்க. சென்றதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சா? முடியல. மறுபடியும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிறைவு செய்வாங்க. உலகம் முடிவடைகிறது இங்கதான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சாங்க இன்டர்நேஷனல் லெவல் ப்ராப்ளம். உலகத்துல அவங்க 2 பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட அந்த ஆச்சரியாரம் கடைசியில் அதே சர்க்கிள் மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பிள்ளைகளுடைய வம்சம். அதை வச்சு முடிச்சு உலகத்தை அவ்வளவுதான். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய அரசியலே இந்த 2 பிள்ளைகளுடைய குடும்பத்தை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 2 பிள்ளைகளுடைய வருகைக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ வானத்துல இருந்து இறங்கி வருவாங்க, 2 பேரும் எப்போ வந்து தஜ்ஜால் எடுத்து சண்டை போடுவாங்க, இந்த அரபுகளை என்னைக்கு அடக்குவாங்க, இன்னைக்கு அந்த அமெரிக்காவை என்னைக்கு அடக்குவாங்க, இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்னைக்கு அடக்குவாங்கன்ற அந்த அரசியல் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஷரியத் என்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷரியத்தானது உலகத்தை ஆட்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் மன்னர்கள் பயப்படுறாங்க? ஏன் யூதர்கள் பயப்படுறாங்க? ஏன் நசராக்கள் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க? ஏன் உலகம் நம்மளை பார்த்தா, முஸ்லிமை பார்த்தா பயப்படுறான்? நம்ம அசனுடைய தாடி முடிய பார்த்து பயப்படுறானா? நம்மளை காட்டி சிங்கு பயங்கரமா தாடி வச்சிருக்கான் இல்லையா? நம்மளை காட்டியும் சிங்கு பயமா தாடி முடி ஒரு விஷயமா? நம்ம இருக்கக்கூடிய பின்னாடி கூட பவர் தான் முடியும். ஷரியத்தை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒட்டமான் எம்பயர், உஸ்மானிய பேரரசு பிடிச்சு வச்சிருந்த பலம், அது இருக்கிற தட்டைக்கும் பிரிட்டிஷ்ன்றது செருப்புக்கு சமம். பிரிட்டிஷ் அந்த களவாணி நாடு யாருக்கா தெரியுமா? பிரிட்டிஷ் உளவாணி அடிக்கடி கேள்விப்படுவோம். என்ன தெரியுங்களா? அவன் வேலையை உழவு பார்க்கிற வேலைதான். அவனுக்கு நேரடியாக நின்று போராடவே தெரியாது. ஒரு திருட்டு, ஒரு சிஐடி கும்பல். இன்னைக்கு சிஐடின்றது கண்ணியமா அவர்களே சொல்கிறார்கள். அசல்ல உளவாளினால் திருடு பெயர். அந்த பிரிட்டிஷ் என்பவர்கள் திருடர்கள். இந்த திருடர்கள் ஒரு காலத்தில் மதிக்கத்தகாத மனிதராக இருந்தார்கள். எங்க? உஸ்மானிய பேரரசுக்கு முன்னாடி, முஸ்லிம்களுடைய ஷரியத்தின் பலம் மிக்க ஒரு அரசாங்கத்திற்கு முன்னாடி செருப்புக்கு சமமாக இருந்தவர்கள் பிரிட்டிஷ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷரியத்து கேந்திரம் அடிச்சு உடைச்சாங்க, திட்டம் போட்டு. யார் உடைச்சாங்களா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். யூதர்களுடன் கை காட்டி கொடுத்தது அரபு நாடுகள். இந்த லாரன்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு, இந்த லாரன்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடன் சேர்ந்து கூட்டு சேர்ந்து அந்த நாட்டை யூதர்களுடன் சண்டையிட்டு பிரிட்டிஷ்காரர்களும் சேர்த்து கொண்டு பாலஸ்தீன் செஞ்சது யாரு? துருக்கியை வீழ்த்தினது யாரு? இன்னைக்கு அரபுகள். இந்த எந்த சவுதி குடும்பம் நம்ம சொல்லுகிறோமோ அந்த துரோகிகள், அந்த முனாஃபிக்கள், அவர்களுடைய அந்த வீழ்ச்சி, அவருடைய துரோகத்தின் காரணமா தான் நம்முடைய அரசாங்கம் வீழ்த்து போச்சு. இன்னைக்கு முஸ்லிம்கள் செதறாங்க. ஹிலாஃபத்து வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் நாம் எப்படி சிதறடிக்கப்படுகிறோம்? ஷரியத்துடைய பலம் நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேரளத்திலே திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்திலே ஒரு மன்னன் அந்த இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருந்தான்.
பெண்கள் எல்லாம் வெறுமடமா இருக்காங்க. கேரளத்துல நடந்த சம்பவம், அந்த மண் சண்டை போட்டு சொன்னா பெண்களுக்கு மார்பகம் மறைக்க கூடாது. திப்பு சுல்தான் ஒரு கடிதம் எழுதினார். ஷரியத் என்பது எங்களுக்கு மாத்திரம் மட்டுமல்ல, அது உலகத்திற்கு உண்டானது, அது உலக அரசியலுக்கு உண்டானது. நீ மட்டும் முஸ்லிம் பெண்களை, உன்னுடைய எந்த பெண்களாக இருக்கின்ற பிரபல சகோதர பெண்களையும் நீ அந்த சட்டம் போட வரலன்னு சொன்னா கேரளத்தின் மீது நான் படையெடுப்பேன்னு சொல்லி திப்புவோடு கொடுத்த ஒரு வாக்கு மரண விட்டுருச்சு. ஷரியத் என்பது உலகத்திற்கானது. அப்ப அரசர்களே இருக்கக்கூடிய பலம் யாருக்கு இருக்கு? நம்ம ஷரியத்திற்கு. இன்னைக்கு ஷரியத்திற்கான கேந்திரம் தலைமை இருக்குதா? கிலாபத் இருக்குதா? இல்ல. நான் என்னமோ கிலாபத் கமிட்டிக்கு சாதகமா பேச வரை நினைச்சிடாதீங்க. என்ன ஜிஹாத் கமிட்டி பேச வந்திருக்கீங்களா? முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பா வந்து கிலாபத் கமிட்டிக்கு பேச வந்தீங்க இல்ல, வரலாறு பேசுறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத் எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. ஏன் நம்முடைய ஷரியத்தை அவங்க எதிர்க்கிறாங்க? யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னாடி பாலஸ்தீனம் இன்னைக்கு அரசியல் பேசுபொருள் பொருளா மாறி இருக்குன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி குரான், தௌராத்ன்ற குரான் அவங்களுக்கு இறங்கப்படுச்சு. அவங்க பாலஸ்தீனத்தை ஆட்சி செஞ்சாங்க, இஸ்ரேல் ஆட்சி செஞ்சாங்க, பெரிய லெவல்ல ஆட்சி செய்தார்கள். பின்னாடி அவர்களுக்கு அந்த கிலாஃபத் பறி போனதற்கு பின்னால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட என்னாச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பின்னாடி அரபுகள் கையில அரசியல் போயிடுச்சு. அரபுகள் மக்கா, மதீனா, யமன், ஜசீரத்துல் அரப், வளைகுடா பகுதிகள், அப்படி ஸ்பெயின் எல்லா இடத்தையும் பிடிச்சாங்க. யூதர்கள் தத்தளிக்கப்பட்டார்கள். யூதனுக்கு நாடே கிடையாது, அலைஞ்சா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது என்ன நினைக்கிறீங்க? அது ரசூலுல்லாஹ்வுடைய சாபம். யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவன் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். யூதர்கள் பாலஸ்தீனத்தில் ஆட்சி செய்து கொண்டு ஒரு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்விற்கு துரோகம் செய்தார்கள், ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இதெல்லாம் காட்டி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவா வாங்கினாங்க, நாடு நாடா அலைஞ்சாங்க. இன்னைக்கு 2000 வருடங்களாக பாலஸ்தீனத்துக்குள்ள போகாம இருந்தவர்கள் 1925 சம்திங்ல இவங்க போக ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, இது உலகத்தின் எவ்வளவு பெரிய அழிவுக்குண்டான அடையாளம். 2000 வருஷம் போக இல்ல, உமர் ரலியல்லாஹு ரொம்ப ஸ்ட்ராங்கா சட்டம் போட்டாங்க. ஷரியத்துடைய சட்டம், யூதர்கள் இங்கு வரலாம், ஜியாரத் செய்யலாம், போகலாம், ஆனால் அவர்கள் தங்குவதற்கு இடம் கிடையாதுன்றத உமர் ரலியல்லாஹுடைய ரூல் இருக்குது. அது கிறிஸ்துவ பாதிரிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க, யூதர்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு. என்ன காலகட்டம், கடைசி காலத்துல அவன் உள்ள வந்தாங்க, நிலம் வாங்கினாங்க. அது குலஃபாய ராஷிதீன்களுடைய சட்டத்திற்கு எதிரானது, ஷரியத்துக்கு எதிரானது. அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. பின்னால் கையெழுத்து போடப்பட உள்ளே வந்தார்கள். 2000 வருஷமா உள்ள போகாத உள்ள வந்தா அவன் எப்படி இருக்கும்? தீக்கரையா பிடிச்சி எரிக்கிறானல்ல, குழந்தைகளை போடுறானா இல்லையா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூதர்கள் தட்டழிந்தது. யூதர்களை பத்தி அல்லாஹ் நிறைய சொல்றான் குர்ஆன்ல. நபிமார்களே கொலை செய்யறது, நபிமார்களை விமர்சிக்கிறது. இன்னமா ஹலக மன் கான கபலுக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவன் அழிஞ்சு போனதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? கசுரத்தி சுவாலிஹிம், அதிகமா கேள்வி கேட்கறது ஒரு பேர் நல்லது. அது அறியாமையை போக்கும். அந்த கேள்விக்கு மார்க்கத்தை ஜாயிஸ் இருக்கு. ஆனா விதண்டாவாத கேள்வி இருக்குல்ல, இது நாசம், சர்வ நாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கஸரத்தி சுவாலிஹிம் வ இக்திலாஃபிஹிம் அலா அன்பியாஹிம், நபிமார்களிடத்திலேயே கருத்து வேறுபாடு கொள்றது, அவங்களவே எதிர்க்கிறது. இதெல்லாம் யூதனுடைய புத்தி. மேலும் அவனுடைய புத்தி என்ன? வட்டி விடுறது, அக்காலு சுகுத்து, ஹராம திங்கிறவன், வட்டியை திங்கக்கூடியவன். இது இவனுடைய இயல்பு புத்தி, ஹராம செய்யறது. இன்னைக்கு யூதர்களுடைய கையில தான் 90% மீடியாக்கள் இருக்கிறது. 90% யுஎஸ்னுடைய எல்லா விதமான மீடியாக்களும் யூதர்களுடைய கையில தான் இருக்கு. எல்லா விதமான ஆபாச போனோகிராஃபி எல்லாம் அவங்க கையில தான் இருக்குது. எல்லா விதமான இந்த மேக்கப் உண்டான, பியூட்டிக்கு உண்டான எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க தான் தயாரிக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு அழகு சாதன பொருட்களுடைய விலை என்ன தெரியுங்களா? 100 பில்லியன். 100 பில்லியன், ஒரு பில்லியனா 100 கோடி, ஒரு பில்லியனா 100 கோடி, 100 பில்லியன் 1 லட்சம் கோடி. ஒரு வருஷத்திற்கு வெறும் அழகு சாதன பொருட்கள், லிப்ஸ்டிக்கு, கண்மை, ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸ், இது உலக நாடுகள் ஃபுல்லா இல்ல, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள்ல மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி செலவு லிப்ஸ்டிக்கு எல்லாத்துக்கும். ஷரியத் என்ன செய்யுது?
உங்க அழகை மத்தவன்கிட்ட காட்டாதீங்க, உங்க கணவர்கிட்ட வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை போட்டு விட்டுருது. அப்ப 1,00,000 கோடி எங்க போறது? 1,00,000 கோடி எங்க போறது? அப்ப இஸ்லாத்தை தூக்கி வச்சு கொஞ்சம் இவர்கள் எவ்வளவு பெரிய விரோதி. அதே அப்பா எவ்வளவு பெரிய மார்க்கத்தை உடைக்குது இஸ்லாம். இஸ்லாத்துடைய சரியத்தை நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கி ஸ்கிரீனை போட்டு விட்டு போயிருவீங்க. அப்ப நான் எங்க போறது? நிம்மதி கொடுக்குறாரு, அதனால நம்ம வாழ்றான். நீங்க ஸ்கிரீனை போட்டு விட்டு முடிச்சு விட்டீங்கன்னா நாங்க அழகு சார்ந்த 1,00,000 கோடி எங்க இருந்து எடுக்கிறது? வேர்ல்டு லெவல் இருக்கக்கூடிய இது யோசிச்சு பாருங்க. 1,00,000 கோடி வருஷத்துக்கு யூஎஸ்ல மட்டும் சொன்னா எல்லா ஐரோப்பிய நாடுகள் இருக்கு, ஆசியன் கண்ட்ரிஸ் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய விலை எவ்வளவு இருக்கும்? சுபஹானல்லாஹ் கொளிக்குது. அத்தனை சம்பாத்தியம் இஸ்லாம் வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்கிரீனை வாங்கி போட்டு முடிஞ்சு வச்சு பெண்கள் மோட்டம் வளர்த்து போங்க. அப்ப இஸ்லாத்தை பார்த்தா என்ன செய்யும்? கொஞ்சம் வேணாம், இஸ்லாத்தை பெரிய விரோதியா பார்ப்பார்கள். வட்டியில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? இன்னைக்கு வட்டியில அர்ஜென்டினா, இன்ட்ரெஸ்ட்ல அதிகமா கொடுக்கறது யார்? அர்ஜென்டினா. 2வது ஜிம்பாப்வே. இவர்கள் அவ்வளவு டாக்ஸ் போடுறாங்க. எல்லா நாடுகளிலும் இருக்குது, இதுல அர்ஜென்டினாவோட அதிகம். பேங்க் இன்னைக்கு இதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு முஸ்லீம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவானா? பண்ணுவான். வண்டிக்கு என்ன யூஸ் பண்ணுவான்? இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணா? ஆமா. இதெல்லாம் நிர்பந்தத்துக்கு செய்வான். ஒரு பேங்க்குக்காரங்க வீட்டு வாடகை கேட்கறாங்க, தரமாட்டாங்க. எனக்கு தேவை, அதனால நான் வர்றேன். என் இடத்துல அவன் தர முடியாது. என் இடம் இருக்குது, ஒரு பேங்க் கேட்கறாங்க, நாங்க இந்த இடத்துல எங்க பிரான்ச் ஓபன் பண்ண போறோம், உங்க நிலத்தை வாடகை கொடுக்க. ஹராம். என்ன அஜரத்து எப்படிலாம் சொல்றீங்க? பேங்க்ல அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கீங்க, எல்லா கர்வீசியா வச்சிருக்கீங்க, இந்தியன் ஓவர்சீஸ்ல வச்சிருக்கீங்க, பாஸ்புக்லாம் வச்சிருக்கீங்க, அக்கௌண்ட் போட்டுலாம் இருக்கீங்க. அப்ப என்ன சொல்றீங்க? நீங்க பேங்க்கு வாடகை விடணும். ஆமா, ஹராம். எந்த இடத்தில் எனக்கு ஷரியத் என்னுடைய நிர்பந்தத்திற்கு அனுமதிக்கிறதோ அந்த இடத்தில் எனக்கு ஜாயிஸ். அப்ப நம்ம தெரிஞ்சுதான் சில விஷயங்களை யூஸ் பண்றோம். வட்டி என்பது பக்கா ஹராம். அப்ப இவர்களுடைய மோஸ்ட்லி வியாபாரமே வட்டியில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இஸ்லாம் உலக வங்கி யாரை பார்த்து விரோதியா பார்க்கணும்? இஸ்லாம தான் பார்க்கணும். இஸ்லாமிய வங்கி வர்றது யாருக்கு பிடிக்கும்? யார் விரும்புவா இஸ்லாமிய வங்கி? வட்டியே இல்லாம வர்றது. பைத்துல் மால் எந்த நாடு விரும்பும்? எந்த வங்கி விரும்பும்? புரியுறதா? உலக நாடுகளுக்கே சவால். இந்த ஷரியத்துன்றது எல்லா மன்னர்களும் ஏன் பயந்தாங்க தெரியுதா? எல்லாரும் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஷரியத்து வைக்கக்கூடிய பலம் மிக்க அந்த சட்டத்திட்டங்கள். இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல வேர்ல்டுலயே அதிகமா போனோகிராஃபி, ஆபாச படங்களாகட்டும், வெளிப்படையா லீகலா நாடே என்ன செய்ய அனுமதிக்குது. லீகலா கூடிக்கும், யார் வேண்டா இப்படி வேண்டா இருந்துக்கலாம். யூஎஸ்ல லீகலும் இருக்குது, இல்லீகலும் இருக்கு. நம்ம நாட்டுல லீகலும் இருக்கு, இங்க இல்லீகலும் இருக்கு. பாம்பேல போனா லீகல், இந்த சைடு இல்லீகல், தெரியாத வரைக்கும் லீகல், காசை கொடுத்தா லீகல். புரியுங்களா? அப்ப இந்த விபச்சாரத்தை கொண்டு பெண்களை போக பொருளாக பயன்படுத்த எவ்வளவு மாஃபியா கும்பல் சம்பாதிக்கிறது. பெண்களை ஹராமாக பாலியலுக்கு பயன்படுத்தக்கூடியதுல லட்சம் கோடி கணக்கா இருக்குது. இன்னைக்கு எல்லா பேரும் என் மீடியால நிறைய பெரும் புள்ளிகள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? நம்மளாம் சொல்லுவோம், ஏன்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாதா? நீங்க எல்லாம் மனுஷங்களா குரல் கொடுக்க மாட்டீங்களா? குரல் கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அவனுடைய ரகசியம் எல்லாம் யாரு கையில இருக்குது? பெண்கள்ன்றதுல ஏதாச்சும் மாட்டிருப்பாங்க, புடிச்சு வச்சிருப்பாங்க, வாய் திறந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? பெண்களை போக பொருளாக பயன்படுத்துவதனுடைய அவ்வளவு மில்லியன் கொடுத்து என்ன செய்யறான்? அந்த போகத்தை, அந்த சுரத்தை விலைக்கு வாங்குறான். யார் எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இருக்கு. இஸ்லாம் இதை வெளிப்பட எதிர்க்குது. இஸ்லாம் எதிர்ப்பதை போன்று எந்த ஒன்றும் இவ்வளவு தெளிவா போனோகிராஃபியோ இந்த மாதிரி ஆபாசத்தை எதிர்க்கவில்லை. அப்ப எல்லா உலக நாடுகளும் இஸ்லாத்தை பார்த்து எப்படி செய்யும்? தீவிரவாதி தான் சொல்லும். ஏன்டா தீவிரவாதி? நீ விபச்சாரம் கூடாதுங்கிற. ஏன்டா இதுக்கு பேரு தீவிரவாதி? இது தூய்மைவாதி. நம்ம தூய்மைவாதி, நம்மளை பார்த்து தீவிரவாதி இருக்கிறது. ஏன்? உன் விபச்சார தொழிலுக்கு நாங்க ஒத்து போகல, நீ செய்யக்கூடிய வட்டிக்கு நாங்க எதிராக இருக்கிறோம், அப்ப நான் தீவிரவாதி இல்லையா? இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அல்லாஹ் நல்லடியார்களே, பாருங்க, இந்த உலக நாடுகள் அனைத்தும் இஸ்லாத்தை இப்படிதான் பார்க்கும். ஆல்கஹால் சொல்ல வேணுமா? 112 பில்லியன் 112 பில்லியன் எந்த வச்சு பாருங்க, 1 லட்சம் கோடிக்கு மேல போகுது. 1,20,000 கோடி. யார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்? பீர் கம்பெனி அதெல்லாம் யாரு இருக்கா? சைனா தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்ல. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாராயத்தை தடை செஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு, எடுத்தோன்னே செய்யல, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கடைசியில சஹாபாக்குடைய மனங்களை புண்படுத்தி கடைசியில மொத்தமா சாராயத்தை ஹராமாக்குச்சு. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர் நமக்கு தெரியும், பெரிய பணக்காரர். அவர் கூட இந்த மிக்ரகர் சொல்லிட்டு ஒரு ஃபைட்டர், UFC உடைய ஃபைட்டர், அவர் சவால் வர்றாரு.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கிறார், நீங்க பெரிய பணக்காரரா இருக்கிறீங்களே அப்படின்றப்ப, ஆமா நான் பணக்காரனா இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சிருக்காரு. மிக்ரேக்கர் ஒரு வருஷம் தான் இன்னைக்கு டாப் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஆள் வந்துட்டாப்ல. யாரை தூக்கில அவரு? கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தூக்கிட்டு சம்பாத்தியத்துல ஃபர்ஸ்ட். என்னன்னு பார்த்தா பீர் கம்பெனி. என்ன கம்பெனி வச்சிருக்காரு? UFC வீரர் சாம்பியன். என்ன கம்பெனி வச்சு இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாரு? அலாலான தூவில்ல பீர் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அது வந்து ஒரு மாடல். அவங்க வந்து பீர் குடிக்கலாம்னு சொன்னா என்ன கல்ச்சரல், என்ன அது பழமைவாதம் மாதிரி நம்ம பார்ப்பாங்க. ஒரு முஸ்லீம் எந்த இடத்துல இருந்தாலும் மதுவிற்கு அடிமையாக இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. ஷரியத் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது. லட்சம் கோடியா போட்டு இந்த மது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அப்ப இஸ்லாத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஷரியத்தை பார்த்தா உலகத்தினுடைய பெரும்பெரும் பண முதலைகளுக்கு எல்லாம் இஸ்லாம் பார்த்தா உறுத்து என்னடா இது மட்டும் இருக்கான். அதே நேரத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் எல்லாம் அந்த பற்று உள்ளவர்கள் என்பதும் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. இவர்கள் பயப்படுவது இவங்க என்னைக்கு ஷரியத்தை தூக்கிடுவாங்களோ, ஷரியத்திற்குன்னு ஏதாச்சும் ஒரு பேச கொண்டு வந்துருவாங்களோ, ஷரியத்தின்படி வாழ்ந்துருவாங்களோ, இந்த ஒரு பயம் இந்த வல்லாதிக்கம் பணக்காரர்கள் பெரும் பண முதலைகள் அனைவருக்குமே இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஷரியத்தினுடைய பெரிய பெரிய சிறப்புகள் அது பகுத்தறிவுக்கு சில நேரம் ஒத்து வராது. சில நேரம் பார்க்கறப்ப என்ன இதெல்லாம் சும்மா சும்மா இதை பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து லாஜிக் ஒத்து வருதா அப்படின்னு சொல்லு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ் கான தீன் பிர் ரஇ லகான அஸ்ஃபலல் குஃபி அவுலா பில் மஸஹ். இஸ்லாம் ஷரியத் அறிவுபூர்வமானதுதான். அதனால எல்லா நேரத்தையும் உங்க அறிவுல உரைச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அமல் செய்யலாம் கிடையாது. ஆனா முஸ்லிம், நான் அல்லாஹ்வை கட்டுப்பட்ட முஸ்லிம் அப்படின்னு ஆமன்னா சல்லம்னான்னு ஏற்றுக்கிட்டு போகணும். சில இடத்துல அறிவு பயன்படலாம், சில இடத்துல ஷாரிய என்ன சொல்றானோ அதைத்தான் நம்ம கேட்டாகணும். அப்ப அவங்க சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, நம்முடைய தீன் மட்டும் முழுக்க அறிவை மட்டுமே அரிஸ்டாட்டில் மாதிரி அறிவை மட்டுமே பேஸ் பண்ணி வச்சிருந்துச்சுன்னு சொன்னா லகான அஸ்ஃபல் குஃப்லி அவுலா பில் மஸஹி மின் ஆலாஹு. நம்ம வந்து கால்ல மசகு செய்யறோம் பாருங்க. இந்த குளிர் காலத்துல வந்து நமக்கு வந்து மசகுல வந்து தேய்க்கிறதுக்கு அனுமதி இருக்கு. மோசான்னு சொல்லுவாங்க, லெதர்ல ஆன ஷூ, அதை போட்டு ஷார்ட்ஸ் அதை போட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், காலை ஒரு தடவை கழுவுனா போதும். உள்ளூர்வாசி குளிர் காலத்துல அடிக்கடி ஒளி செய்யும் போது காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. மீதி 4 வக்துக்கு காலை கழுவாம மசகு செஞ்சா போதுமான விரல வச்சு சட்டம். வெளியூர்காரரா இருந்தா இன்னும் வந்து 3 நாள் வரைக்கும் ஜாயிஸ் இருக்கு. குளிர் காலத்துல அடிக்கடி காலில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்தா காய்ச்சல் வந்துடும். அப்ப என்ன செய்யலாம், சுபுவுக்கு காலை கழுவிட்டு அந்த மோசாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் லுகருக்கெல்லாம் கை கால் முகத்தை கழுவினா போதும், காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. இது சாக்ஸுக்கு கிடையாது. மோசான்னு ஒரு தனி ஷூ இருக்கு, அதை போட்டு நடக்க முடியணும், அதான் சட்டம். அந்த ஷூவை போட்டு நீங்க நடக்க முடியணும். அந்த மாதிரி சாக்ஸா இருந்தா ஜாயிஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அந்த மோசாவை ரசூல்லா போட்டுட்டு அந்த மோசாவை கழுவ தேவையில்லை. காலை கழுவுறதுல மோசா இருக்குது. இந்த விரல்ல தண்ணியை தொட்டு 3 விரல் எடுத்து அந்த மேல கோடு போட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதுதான் காலை கழுவுனதுக்கு அடையாளம். இப்ப நம்ம பகுத்தறிவு ரீதியா கேட்டோம்னா என்ன செய்யும், என்னது இது கீழே தூசி படியும், மேல வந்து ரசூலா கோடு போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன லாஜிக் இருக்கு அப்படின்றோம். அசல்ல பார்த்தா கீழே தான் துடைக்கணும். இங்க அறிவுக்கு வேலையே கிடையாது. இங்க அறிவுக்கு வேலை கிடையாது. சிறுநீர் அசுத்தமா, இந்திரியம் அசுத்தமா? சிறுநீர் அளவுலையும் அதிகமா இருக்குது, வாடையும் அதிகமா இருக்குது. ஆனா அதனுடைய அளவு கம்மி, வாடையும் கம்மி. சிறுநீர் தான் ரொம்ப அதிகம். ஆனால் சிறுநீர் வெளியானா கழுவுனா போதும். ஆனால் அந்த நீர் வெளியாச்சுன்னு சொன்னா குளிக்கணும். இதுல என்ன பகுத்தறிவு இருக்குது? என்ன பகுத்தறிவு இருக்கிறது? நோன்பு வந்து பெண்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு மாத சலாத் இல்லாத நேரங்கள்ல விட்டுறலாம். ஆனா நோன்பை திரும்ப வைக்கணும். தொழுகை இல்லாமல் போயிருச்சு, ஆனா தொழுகையை திரும்ப கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகை பெருசா நோன்பு பெருசா? தொழுகை பெருசா நோன்பு பெருசா? தொழுகைதான் பெருசு. யாரும் சொல்ல மாட்டேங்குது. தொழுகை தானே பெருசு. தொழுகை தானே உயிருக்கு நம்ம 5 நேரமும் கண்டுபிடிக்கிறோம், அதுதானே. தொழுகை தான் பெருசு. தொழுகையில அசைல கலா செய்யணும். அந்த மாத விளக்கு முடிஞ்சிருச்சுன்னா விடுபட்டு போன 7 நாளுக்குண்டான தொழுகையை கலா செய்யணும். ஆனா கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நோன்பை கலா செய்யணும். என்ன பகுத்தறிவு இருக்குது? அசல தொழுகையில செய்யணும். அப்ப அல்லாஹ் நமக்கு இப்படிதான் விதிச்சிருக்கா. சில விஷயங்கள் நம்ம அறிவுக்கு புறப்படாது. நம்முடைய ஷரியத்தை வந்து இந்த இடத்துல இப்படி செய்யுங்க, வட்டி வாங்காத வாங்காத, ஏன் அறிவு அஜர்த்து அது அப்படியே வளர்த்து சொல்லுவாரு. இங்க வா உட்கார், இங்க வா. ஷரியத் என்னது? பகுத்தறிவின் மீது அமைக்கப்பட்டது கிடையாது. நீ அல்லாஹ்வை கட்டுப்பட்ட முஸ்லீமாக மாறிவிட்டால் ஷரியத்தை மதிக்கணும்.
நீங்க வட்டி வாங்குவதற்கு, நீங்கள் செய்யக்கூடிய ஹராமான பிசினஸ்களுக்கு உங்களுடைய ஷரியத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, அறிவு ரீதியா தர்க்கம் பேசக்கூடாது. அது பெரிய கெட்ட குணம், மோசமான குணம். ஏன்னா நம்முடைய ஷரியத்துக்கு உங்களுடைய வழக்கு அவசியம் கிடையாது. தவறு செஞ்சு அல்ல மன்னிக்கணும், அல்ல எங்களை மன்னிச்சது இறைவா அப்படின்னு சொல்லி தவறுவதற்குண்டான சொல்லாமே தவிர்த்து இப்பதான் முடியுமா, இப்பெல்லாம் செய்யலாமான்ற இந்த வார்த்தை நம்முடைய தீனுக்கு எதிரானது என்பதை நான் கவனிக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? செருப்பு போட்டு தொழுகலாம், இப்பயும் ஜாயிஸ் இருக்கு. நம்ம ஹதீஸ் எல்லாம் அமல் செய்யக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு குரான் ஹதீஸ் தான், இந்த ஹதீஸ் அமல் செய்தது சல்லு வாலா ஞாலிக்கும், செருப்பு போட்டு தொழுங்கண்டாங்க. பள்ளியாசக்குள்ள போவாங்களா செருப்பு போட்டு தொழுகிறதுக்கு? அந்த நிர்பந்தம் இருந்துச்சுன்னா தொழுவதுக்கு அனுமதி இருக்கு. ஜனாசா தொழுகையில செருப்பு போட்டு தொழுகிறாங்க. அதே மணல்ல தொழுகிற, கொதிக்கிற மணல், பாலைவனத்தில் தொழுகிறாங்க, செருப்பு போட்டு தொழுகிறாங்க. அந்த நேரம் அதற்குண்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கடுமையான வெயில் இருந்துச்சு, பள்ளிக்குள்ளே மணல். அந்த நேரத்துல ரசூல செருப்பு போட்டு தொழுதுருக்காங்க. அப்ப ரசூலா தொழுதுகிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் ரசூலா உங்களுடைய செருப்புல கொஞ்சம் அசுத்தம் பட்டிருக்கு. உடனே ரசூலா அப்படியே குனிஞ்சு செருப்பு எடுத்து இடது பக்கம் போட்டு தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா எழுதி எல்லாருமே குனிஞ்சு எடுத்துட்டாங்க. படபடபட தூக்கி எறிவாங்க. மொத்து சவுண்ட் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா தொழுது முடிச்சிட்டாங்க. மா பாலக்கும் அல்கைத்தும் ஞாலிக்கும், என்னாச்சு எல்லாம் செருப்பு தூக்கி போட்டீங்களே, என்னாச்சு? ராயினாக்க அல்கைத்த நாளி அல்கைனா ஞாலம், நீங்க போட்டீங்க நாங்க போட்டோம், அவ்வளவு முடிஞ்சிச்சு. பழுத்தறிவுக்கு நாங்கெல்லாம் வேலை செய்ய, நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா? நீங்க போட்டீங்க நாங்க போட்டோம், அவ்வளவுதான். கடல்ல குறினா குதிச்சிருவாங்க. இப்ப ஷரியத்தை சஹாபத்துகள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நாம் பார்த்தோம். இது என்ன தெரியுங்களா? உலகமே நம்ம ஷரியத்துல எதிர்க்கணும்னா கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க. யூதர்களும் நசராக்களும் எந்த ஒரு காலத்திலையுமே ஒண்ணு சேர்ந்ததே கிடையாது. என்னைக்காச்சும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க யூதரும் நசராக்களும்? ஏண்டா இவங்க வழங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் என்ன சொல்றாங்க? தவறான பிறப்புன்னு சொல்லி பேசுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் தகாத வார்த்தையில பேசுறாங்க. எப்படி சேருவாங்க? மனசு சேராது. ஆதி காலத்துல இப்போ வரைக்கும் ஒண்ணும் சேரவே இல்லை. அவ்வளவு விரோதம் இருக்கு. ஆனா ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸரானிகளையும் நீங்க என்ன செஞ்சுக்கிறாதீங்க? தோழர்களா ஏத்துக்கிறாதீங்க. வமை யதவல்ல மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும், அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அவங்கள ஒருத்தவர் ஆயிருவீங்க. இன்னல்லாஹ யஹ்தில் கௌம சொல்றாங்க, பஅதுஹும் அவுலியாஉ பஅத். சூரத்துல் மாயிதா 5வது சூரா 51வது வசனம். இது இந்த காலத்தை கணிச்சு சொல்லப்பட்டதாக சில உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அவர்களில் சிலருடன் நட்பாக இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? 2 பேரும் விரோதி. இவன் அவங்களுடைய குடும்ப தெய்வத்தையே என்ன செய்யறான்? அசிங்கமா திட்டுறான். இவங்க கூட்டு சேர்ந்ததே கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களோட கூட்டு வைக்காதீங்க, ஏண்டா அவனுக்குள்ள கூட்டு கலவாணியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்க சேர்ந்தாங்க? உலக சரித்திரத்துல இப்படி நடந்ததே இல்லை, சமீபத்துல தான் நடந்தது. ஜியோனிசம், ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட், யூதர்களும் நசராணிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு டீமா உருவாகி அரசியலுக்காக ஒண்ணு சேர்ந்து அக்கீதா விட்டு கொடுத்துட்டான். நீ என் மதத்தை என்ன திட்டிக்க, நீ என்ன திட்டிக்க, அரசியல்ல ஒண்ணு சேரும், அரசியல்ல ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இவர்களை நாம் அழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொந்த அக்கீதாவை விட்டுட்டு அரசியலுக்காக ஒண்ணு சேர்ந்தா ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நசராக்கள் யூதர்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்துல மூவ் பண்ணுவாங்க. நீங்க இஸ்ரேல திட்டி பாருங்க, உடனே நசராக்கள் வந்துடுவாங்க. கமெண்ட் பண்றேன் பார்த்தா கிறிஸ்டியான் போட்டுருவான். என்னடா நீ அவனை திட்டா நீ ஏண்டா வர்ற, நீ அவனை விரோதி வேண்டா அப்படின்னு கேட்டா பார்த்தா நாங்க சைனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவர்களில் சிலருடன் தோழமையில் இருக்கிறார்கள். இது சைனிஸ்ட் மூவ்மெண்ட் பத்தி பேசுற இந்த வசனம். இவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு கட்டம் என்று இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், ஃபஇன்னஹும் மின்கும், நீங்க அவங்கள ஒருத்தரா மாறிடுவீங்க. அரபு நாடுகள் சேர்ந்து, அப்ப அமெரிக்காங்கிற ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட், இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட், இந்த 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு அமைதி உடன்படிக்கை செய்துன்னு சொன்னா அப்ப ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட்ல சேர்ந்தா நீயும் அவங்கள ஒருத்தர் சொன்னா அப்ப இந்த ஆயத்தை யாரை குறிக்கும்? அரபுகளை தெளிவா குறிக்குது. தற்காலத்திற்கு உண்டான இந்த வசனமாக இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கலுடைய பெரிய அறிஞர்கள் இதை கணிக்கிறாங்க. இவர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம ஷரியத்தை பந்தாடம் விட மாட்டாங்க, நம்முடைய மார்க்கத்தை நிலை நிறுத்தவே முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு என்னதான் தீர்வு?
என்னதான் தீர்வு? ஷரியத்தின்படி வாழணும், நம்முடைய மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய மசாயில அல்லாஹ் ரப்பு நம்மளுக்காக கற்றுக் கொடுத்திருக்கான். இந்த நவீன காலத்தை எதிர்கொள்ளணும்னு சொன்னா ஒரு குடும்பத்துல என்ன சட்டம் பேஸ் அப்படின்றத ஒரு குடும்ப தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால்தான் மனித சைத்தான்களும் ஜின் இனத்தினுடைய சைத்தான்களும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபகீஹுன் வாஹித், ஒரே ஒரு மார்க்கத்தை விளைஞ்சவர், மசாயில நல்லா விளங்கினவர், சட்டம் இது இதுக்குண்டானது, இந்த சட்டம் தான் அப்படின்னு பேச தெரிஞ்ச ஒரு ஃபகீஹ் அஷத்து அல ஷைத்தான், ஷைத்தானுக்கு பரம வைரி, மின் அல்ஃபி ஆபிதின், எத்தனை பேர 1000 வணக்கசாலிகளை விட 1000 வணக்கசாலிகளை விட ஒருத்தர் பள்ளியில போவான், மார்க்க சட்டமும் தெரியாது, மசாயிலும் தெரியாது, அக்கீதா தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனா தொழுவாரு சுபஹானல்லாஹ், தொழுவாரு சுபஹானல்லாஹ், சூபி சுபஹானல்லாஹ் இல்லையா? இந்த 1000 வணக்கசாலிகளை வழிகெடுப்பது சைத்தானுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அசாக்க உள்ளத்திலிருந்து வழிகெடுத்துட்டு போயிடுவான். ஃபகீஹுன் வாஹித், ஒரே ஒரு மார்க்க சட்டத்துல விளைஞ்ச வர கெடுக்கிறதுக்கு அவன் பெரிய பாடுபடுவான். அதனால தான் சொல்றாங்க, நௌமத்துல் ஃபகீஹி கைரும் மின் நௌமத்துல் ஃபகீஹி கைரும் மின் இபாதத்தில் ஆமி. ஒரு மார்க்க சட்டம் தெரியாத ஒருத்தவனுடைய வணக்கத்தை விட மார்க்கம் தெரிஞ்சவனுடைய தூக்கம் எவ்வளவு சிறந்தது, மார்க்கம் தெரிஞ்சவனுடைய தூக்கம் எவ்வளவு சிறந்தது என்று சொல்லியார் சொன்னால், சரியத்தை நம்ம விளங்கினோம் சொன்னால் மனித சைத்தானும் பார்த்து பயப்படுவோம், மனித சைத்தான்களும் பயப்படுவார்கள், ஜின்னினத்தை சார்ந்த சைத்தானும் அவனை பார்த்து பயப்படுகிறான். வரலாற்றுல ஒரு தகவல் வச்சிருக்காங்க. ஒருத்தர் எப்பதான் தொழுதுகிட்டே இருப்பாராம், விஷத்து என்ன தொழுவு கூடாது சொல்றீங்களா? தொழுவு உங்களை யாரு வேணா செய்யலாம், மார்க்கத்தை விளங்கிட்டு செய்யுங்க, இல்ம தான் முதல்ல, இல்ம படிச்சுக்கிட்டு அமல் செய்யுங்க, வெறும் அமலை செஞ்சு என்ன செய்ய போறீங்க? இதான் ஒரு பெரிய வணக்கசாலி, தொழுகிறாரு சுபஹானல்லாஹ். அவர் என்ன செய்ய மாட்டாருன்னா, எது கொடுத்தாலும் தட்டி கழிக்க மாட்டாரு. கேட்டா அவருடைய தப்பான அந்த நம்பிக்கை, எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது, நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிறோம். மிளகாயை கொடுத்தா கூட கடிச்சு சாப்பிடுவாராம், பெரிய துறவி. மிளகாயை கொடுத்தா கச்சு முடிச்சு கடிச்சு பண்ணி சாப்பிடுவாராம். ஏன் உரைக்கலையா? இல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்தது, நான் எப்படி வேணாம்னு சொல்றது, சாப்பிடுவாராம். பட்டையை கொடுத்தாலும் பட்டையை சாப்பிடுவாராம். எது கொடுத்தாலும் சாப்பாடுல வீணாக்க மாட்டேன். கேட்டா இறைச்சமா அல்லாஹ் பயப்படுறாராம். ஒரு அம்மா என்ன செஞ்சுச்சு, சாப்பாடை கொண்டாந்து வச்சிருச்சு. வச்சா சாப்பிட்டு முடிக்கிறாரு, கையில தட்டுப்படுதுன்னு பார்த்தா மாங்கொட்டை. என்னது? மாங்கொட்டை. ஐயோ, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை வீணாக்க கூடாது, என்ன செய்யணும்னு போட்டு அதை போய் சூப்புனாரு. அப்புறம் கடிச்சாரு, உரிச்சிட்டாரு, கச்சு முச்சுன்னு கடிச்சு மட்டும் சாப்பிட்டுட்டாரு. 1/2 மணி நேரத்துக்கு சாப்பிட்டாரு. இந்த மாதிரி பார்த்துச்சு, ஓ இந்த அஜரத்துக்கு மாங்கொட்டைன்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி, அஜரத்து நைட்டு சாப்பாடு இன்னைக்கு எங்க வீட்டுல தான் அப்படின்ட்டு ஒரு மூட்டை மாங்கொட்டை கொண்டாந்து முன்னாடி போடுச்சு. துறவி எஸ்கேப்பு. அப்ப அல்லாஹ்வை பயப்படுறதுல பயப்படணும், அஞ்ச வேண்டிய முடத்துல அஞ்சனம். நீங்களா ஒரு விஷயத்தை இறையச்ச நினைச்சுக்கிட்டு, நீங்களா இதுதான் பயபக்தி நினைச்சுக்கிட்டு ஒரு போக்குல போனீங்கன்னு சொன்னா அவ எப்படி சைத்தான் கெடுப்பானா இல்லையா? ஒரு ஆபீஸ் என்ன செய்யறாரு, தொழுகிறாரு, அவருக்கு அறிவு இல்ல, மார்க்க மசாயில் தெரியாது, சட்டம் திட்டம் தெரியாது. சட்டம் திட்டம் தெரியலன்னா சைத்தானுடைய வசவசால வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவரு வணங்கிட்டே இருக்கிறாரு, மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் துவா செய்யலாம், நீங்க பெரிய வணக்கசாலியா இருக்க, எங்களுக்காக துவா செய்யுங்க. உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செய்யும். ஒரு கட்டத்துல என்னாச்சு, தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு பெருச்சாலி அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன செஞ்சாரு, சைத்தான் இந்த மாதிரி குறுக்க வந்துகிட்டேன்னு சொல்லி செருப்பு எடுத்து வாங்கி அடிச்சிட்டாரு. அடிச்சனே செத்துருச்சு. ஐயோ, அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பணத்தை நான் கொண்டுட்டீங்க, படைச்சவனை நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. அந்த சைடு ஒரு பெரிய தாடிலாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆலிம்சா வர்றாரு. அது வேற யாரும் இல்ல, மேற்படியான் சைத்தான் தான் வர்றான், அஜரத்து மாதிரி வர்றான். வந்துட்டு என்ன காரியம் செய்து விட்டாய், என்ன பாவா, என்னாச்சு, நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே கிடையாதுடா. அப்படியா, நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணும் செய்ய தேவையில்லை, அந்த செத்து போன பெருச்சாலி இருக்குல்ல, அதை கயிறை கட்டி கழுத்துல மாட்டிக்க, பெருச்சாலி கயிறை கட்டி கழுத்துல மாட்டிக்க, அதுதான் உனக்கு தீர்வு. அந்த ஆள் கழுத்துல எடுத்து மாட்டிட்டான். மாட்டிட்டு தொழுகிறாரு. யா சுபஹானல்லாஹ், எத்தனை நாள் வார கணக்கா தொழுதுகிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? அவராலேயே அந்த சகிக்க முடியல, ஆனாலும் தொழுகிறாரு. கேட்டா இறையச்சம், பயபக்தி, குருட்டுத்தனமான பயபக்தி. கடைசியில ஒரு உண்மையான அஜர்த்து வர்றாரு. என்னையா செஞ்ச? நான் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தவர் எனக்கு வழிகாட்டினாரு. ஏன் ஒரு திருகம் அளவுக்கு ரத்தம் பட்டாலே தொழுக முடிஞ்சு போயிடும், உனக்கு தெரியாதா? ஒரு திருகம் அளவிற்கு
ரத்தம் பட்டுட்டாலும் நஜீஸ் பட்டுட்டாலும் ஒழு முறிஞ்சிடும், தொழுகை பாத்திலா போயிடும், உனக்கு தெரியாதா? அப்ப நீ இதை வச்சு தொழுதுக்கிட்டே உன் தொழுகை எப்படி போடும்? ஆமா இல்ல, அதுக்குதான் ஃபிக்ஹ படிக்கான்னு சொல்றது, சட்டத்தை படிக்கணுங்கிறது. இபாதத்திற்கு முன்னால் சட்டம் தெரியவில்லை என்று சொன்னால், சிறுநீர் பட்டத்தினுடைய அளவு தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி வணக்கத்துல போக முடியும்? அப்ப மசாயில்கள், மார்க்க சட்டங்கள் இபாதத்திற்கு முந்தைய விஷயங்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வணக்கம் செய்வாங்க, சில பேர் குருட்டுத்தனமா செய்வாங்க, தெய்வ பக்தின்ற பேர்ல தன்னுடைய மேல கஷ்டத்தை போட்டு பசியை அடக்கிக்கிட்டு தன்னுடைய சுய தேவைகளை கூட அடக்கிட்டு இபாதத்துல கண்ட மாதிரி வணங்குறது. இந்த வணக்கம் என்பது சைத்தானுடைய குரு. எல்லா மக்களையும் ஈஸியா சைத்தானுக்கு எடுப்பான், அல்லாஹ்வை வச்சு ஒரு சைத்தான் எடுப்பான், அவனுக்கு பேரு குரு. வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், உங்களை கரூர் சைத்தான் அல்லாஹ்வை வச்சு கெடுத்துறவனா? யா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை வச்சு கெடுப்பானா? அல்லாஹ்வை வைத்தே ஒரு சைத்தான் உங்களை கெடுப்பான், அவனை கண்டுபிடிக்கிறதா பெரிய கஷ்டம். அல்லாஹ்வை வைத்து வழி கெடுப்பான். அல்லாஹ் உனக்கு தெய்வ புத்தமாயிரும், உனக்கு பயபக்தி ஆயிரும், உனக்கு இபாதத்துல இது போயிருச்சு அப்படின்னு சொல்லி வஸ்வசாவை ஏற்படுத்தக்கூடியவன். ஒளி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒளி செய்யும் போது ஒரு சிலர் குழப்பம் வரும், அதுக்கு ஷைத்தான் வலகான்ற சைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுது பில்லாஹி மின் ஷைத்தான் வலகான், வலகான் சைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேட சொன்னாங்க. ஏன்னா சில பேருக்கு ஒளி செய்யும் போது வஸ்வசா குழப்பம் இருக்கும், 3 தடவை கழுவணுமா, 2 தடவை கழுவணுமா, யூரின் போயிட்டு வந்தவங்க தண்ணி பட்டிருக்கு, இது யூரினா தண்ணியா, திரும்ப திரும்ப பாத்ரூம் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகையான வஸ்வசா, இது ஒரு சைத்தானுடைய வஸ்வசா தான், கோளாறுகள். இதுகளை விட்டு தடுப்பு இருக்கிறது தான் மார்க்கத்தினுடைய சட்ட மசாயில்களை தெரிஞ்சுக்கணும். ஒழுனா என்ன, எது ஃபர்லு, எது வாஜிபு, எது முஸ்தஹப்ன்ற கரெக்டான நம்ம அறிவு நாலேஜ் இருந்துச்சு சொன்னா இவ்வளவுதான், ஒழு செஞ்சா முடிஞ்சு. இதுக்கு மேல வஸ்வசா வரதா, தண்ணி எடுத்து ரசூலுல்லாஹ் மேல லைலத்தை துளிக்க சொன்னாங்க பட்ட இடத்துல, அது உங்களை மிகைத்திவிடும், உங்களுடைய குழப்பத்தை நீக்கிவிடும். அப்ப மசாயில் தெரிஞ்சாட்ட இந்த இடத்துல அவன் இபாதத்துக்குள்ளேயே தெளிவான முறையில் இறங்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே வஸ்வசாக்களை மிஞ்சி இருக்க வேண்டும், வஸ்வசாக்கள் நீங்கி இருக்கணும். அப்ப முஸ்தஹப் எது, வாஜிப் எது என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாதனால ஷரியத்தை ஒருத்தங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அஜர்த்து தரீக்கத்து ரொம்ப நாங்க ஆசைப்படுறோம், தரீக்கத்துல போய் நினைக்கிறோம். முதல்ல உண்மையிலே ஷரியத்து அதுதான் ஆரம்ப கட்ட தரீக்கத்து. இறையச்சம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்ட தரீக்கத்து. அந்த தரீக்கத்தை நிறைவு செய்ததற்கு பின்னால் தான் அவர் தரீக்கத்து என்று சொல்லக்கூடிய சூபி வழிக்கு போக முடியும். ஒருத்தர் பார்த்தா 4 விரல்லையும் 4 மோதிரம், வெள்ளி மோதிரம், 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்காரு. எல்லாத்துலயும் பார்த்தா என்ன வித்தியாசமா இருக்கு. என்னன்னு கேட்டான்னு சொன்னா, நாங்கெல்லாம் ஷரியத்தை கடந்துட்டோம் அப்படின்றாங்க. சுபஹான் அல்லாஹி ஜல்ல ஜலாலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், நன்ன ரஜுலன் சால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், மின் ஐயி ஷைஇன் அத்தஹிது, நான் எப்படி மோதிரம் போட்டுக்கிறதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தஹிது மின் பரிக்கின், நீங்க வெள்ளி மோதிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், வலாத்தி முக மிஸ்காலன், ஆனா மிஸ்காலை தாண்டி விட வேண்டாம். மிஸ்கால் சொன்னா 4 கிராம், ஒரு 4.25 கிராம், இந்த சம்திங் தான். வெள்ளி மோதிரம் போறதா இருந்தா அளவு அவ்வளவுதான். பார்த்தா 10 விரலையும் போட்டிருக்காங்க. ஷரியத்திற்கே முரணாது. இந்த ஷரியத்தை விட்டு போட்டு சூபியிசம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஷரியத்தை மிஞ்சி விட்டு ஒருத்தருக்கு சூபியிசம் இல்லை. கேட்டா அல்ல, நான் அந்த ஷரியத்தை கடந்து விட்டேன், நான் ஞானி அடைந்து விட்டேன், தரிகாவுடைய லைன்ல போயிட்டேன்னு சொல்லிட்டு மிக மிக எச்சரிக்கை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் வானத்திலே லவ்கான ரஜுல் யதீரு ஃபிஸ் ஸமாயி, வானத்துல பறக்கிறான், வயம்ஷி அலல் மாயி, தண்ணீர்ல ஓடுறாரு. ஆனால் நீங்கள் நிச்சயமாக குர்ஆன் சுன்னாவுடன் அடிப்படையில அவருடைய செயலை நிறுத்தி பார்க்கணும். உடனே பெரிய அபுதாலா இருப்பாரோ, பெரிய வலியா இருப்பாரோ, பெரிய கராமத்து காமிக்கிறாரு, வலா தகுர்ரன்னக்கும், அவனுடைய செயல்கள் உங்களை ஏமாற்றிட வேண்டாம், மேஜிக் செய்வான். சில பேர்களுக்கு அல்லாஹ் அதிகமான ஆற்றலை கொடுத்துருவான், சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி. இதெல்லாம் தன்னுடைய பிரியத்தினுடைய அடிப்படையில் அல்ல. கள்ள ஷேகுமார்களுக்கும் போலியான ஷேகுமார்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் அல்லாஹ் மந்திர சக்தியை கொடுக்கிறான். ஏன்? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் பெரிய ஆற்றலை கொடுக்கிறான். ஒரு மனுஷனை 2ஆ பிளந்துருவான், பிளந்ததுக்கு பின்னாடி இங்க வா அப்படின்னு சொன்னா ஒட்டிட்டு 2 பேரும் சிரிச்ச முகத்தோட அந்த மனிதன் வருவான். எவ்வளவு பெரிய ஆற்றல்! உயிரை கொடுக்கிறது யாரு? உயிர் எடுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அந்த பவர் அன்னைக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு வரைக்கும் கடவுளா பார்க்கப்படுறாங்க. உயிரை கொடுத்தாங்க, உயிரை எடுத்தாங்களா இல்லையா? உயிரே கொடுத்தாங்கல்ல, இறந்து போனவன உயிர் பிடிச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு செஞ்சதுக்கு எவ்வளவு பெரிய தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு.
இன்னைக்கு வரைக்கும் அவங்க உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி வடக்கு அளவுக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்ப தஜ்ஜாலு கொடுக்கப்படக்கூடிய ஆற்றல் அதேதான். அதாவது தன்னை மசீஹ்னு சொல்றான், தன்னை ஒரு கிறிஸ்ட், தன்னை ஆன்டி கிறிஸ்ட் தன்னை சொல்றான். ஏன்? மந்திர சக்தி, அதை வச்சு உயிர்ப்பிக்க முடியும், உயிரை எடுக்க முடியும். இவ்வளவு பெரிய ஆற்றலையும் அல்லாஹ் வதஆலா கொடுப்பான். இந்த கொடுக்கக்கூடிய காபிர்களுக்கு இந்த மந்திர சக்தியை பார்த்து கராமத்து நினைச்சிடக்கூடாது. கள்ள சேகமார்களுக்கு ஷரியத்துக்கு முரணா வாழ்வார், எல்லா விதமான ஆபாசங்களையும் செய்வார், அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாத போன்ற வாழ்க்கையில வாழ்ந்துருவார், ஷிர்க்க சொல்லுவார். ஒரு மனிதர் போய் கேட்டிருக்காரு, நாங்க சிலைகளை வணங்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே அல்லாதாங்க. வார்த்தையை பாருங்க, அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு போறான். சூபீசத்திற்கு மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அது சொல்ற கருத்து வேற. சூபீசம் எல்லாரையும் அரவணைக்கும், அதனால அது சொல்லப்பட்டது. சூபீசம் மதங்களை கடந்தது. நீ எதை வணங்கலாம் அவன் அல்லாதான், சிலையிலையும் அல்லாதான் இருக்கான், எல்லா மண்ணிலையும் வானத்திலையும் பூமியில அல்லாதான். இவ்வளவு பெரிய குஃபர் பண்ணுவேன், நீ அதை வணங்கினா அது அல்லாதான். இவ்வளவு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த ஷேக் என்ன சொல்றது? கள்ள தரீக்கத்துடைய மக்களுக்கு ஆனா அவர்கிட்ட மந்திர சக்தி இருக்கு, அவர்கிட்ட சில விஷயங்கள் நலம் அடைகிறாங்க, அவர்கிட்ட போனா சில விஷயங்கள் நடக்குது. வலா தகுர்ரன்னக்கும், அவருடைய செயல்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா சில நேரத்தில் முஸ்லிம் என்ற பெயரில் ஷரியத்திற்கு முரணாக பேசக்கூடிய மக்கள்கிட்ட இந்த அதி அற்புத ஆற்றல்களை வெளிப்படுத்துவது என்பதற்கு கராமத் அல்ல, இஸ்தித்ராஜ். அதற்கு பேர் கராமத்தால், அதற்கு பேர் இஸ்தித்ராஜ், விட்டு பிடிக்கிறது. சனஸ்ததுரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத புறத்தில் அவர்கள் நம்ம சிறுக சிறுக விட்டு பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அந்த ஆயத்திற்கு இஸ்தித்ராஜ்னா என்னன்னு சொன்னா, கராமத்தும் வலிமார்களுடைய கராமத்தும் கண்ணசேகுமார்களுடைய செயல்பாடு பார்ப்பதற்கு ஒன்று போன்றே இருக்கும். மனுஷனால சில நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் யஅலம், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் முஸ்லிம் யாரு முஸ்லிம் யாருன்னு சொல்லிட்டு. உங்களை குழப்பறவன் யாரு, சீர்திருத்தவாதி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இவனுடைய ஆச்சரியமான செயல்களை பார்த்து நீங்கள் ஈமானை இழந்து விடாதீர்கள். ஒருத்தரே சைத்தானியத்தை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை செய்யலாம், மந்திரத்தை கத்து செய்கிறானா, நீங்க என்ன செய்யறா, ஏமாந்து விட வேண்டாம். உங்க மார்க்கத்தை விட்டுட்டு சூனியக்காரன் போவனா, உங்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு ஜோதிட போக வேண்டாம். ரொம்ப தெளிவா ஷரியத் நமக்கு தடுக்கிறது. எவன் ஒருவன் மன்னதா அர்ராஃபன், எவன் ஒருவன் குறிகாரன் போய் அவன் சத்தக்கபிமாக கூடு, அவன் சொல்வது ஹக்கு தான், அவர் சொன்னது அப்படியே நடந்து சொன்னா பக்கத்து கபர் அபிமா அன்சல் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த ஒன்று இறங்கியதோ அதை மறுத்த காபிராகி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அவன் கரெக்டா சொல்லுவான். சில நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், சில நேரத்துல பக்காவா கரெக்டா சொல்றானே, சில நேரத்துல சுன்னியக்காரன் சொல்றான், குறிகாரன் சொல்றான், குடும்பக்காரன் சொல்றாங்களே. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் வானத்தில் மலக்குமார்கள் சில ரகசிய தேவ ரகசியங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள், விதியினுடைய தேவ ரகசியங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை கேட்டு வந்த ஜின்கள் அவனுடைய வலியினுடைய காதிலே ஊதிவிடும். சேவல், புகாரில வருது, சேவல் கொக்கரிப்பதை போன்று அவன் காதிலே கொக்கரித்து விடும். அந்த ஒரு சத்தியை தான் கரெக்டா சொல்லுவான். உனக்கு 2 அண்ணன் தானே? ஆமாங்க ஜி. ரைட், நம்பிட்டான், வயசுல நம்மளுக்கு வழிபட்டுட்டான். இனி என்ன செய்யும் தெரியுமா, உனக்கு என்ன பரிகாரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க ஷிர்க்கு தான் வரும். உங்களுடைய ஈமான நீங்க இழக்கிற மாதிரி நெத்தியில காஃபிர்னு எழுதப்படணும். நீங்க அந்த விஷயங்களுக்கு இப்லீஸுக்கும் ஷைத்தானுக்கும் நீங்கள் சஜதா செய்ய வேண்டும் என்ற கடைசி கட்டத்தை அவன் கொண்டாந்து நிற்பான். நீங்க இந்த இடத்துல கொண்டு போய் வழி கொடுக்கணும்னு சொல்லி கடைசி கட்டத்தில் நிற்பான். உனக்கு பிறந்த இந்த பேரப்புள்ள உன் குடும்பத்தை அழிச்சிரும், அதோட ஜாதகம் சரி, அதை கொன்றுன்னு சொல்லுவான். நடந்திருக்கு, நாங்க நேரடியா பார்த்திருக்கோம். நாங்க இமாமத்து இருந்த இடத்துல பக்கத்துல ஒரு ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கிட்ட, அது ஒரு பொம்பளை தான் பேர பிள்ளைய முஸ்லீம் தண்ணியில முக்கிய கொண்டிருக்கான். அம்மா காலையில் போய் பார்த்தா குழந்தை தண்ணியில மிதந்துகிட்டு, எப்படி தாய்க்கு துடிச்சிருக்கும். தொட்டியில ஓட்ட பிள்ளை தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. யாரு செஞ்சான்றப்ப அப்படி கடைசியில பிரச்சனை பண்றாங்க, மூடி மறைச்சிட்டாங்க, போய் புதைச்சிட்டாங்க. ஜமாத்துக்காரங்கள ஒண்ணு சேர்ந்து கூட்டு வந்து இந்த மவுத்துல எங்களுக்கு சந்தேகம் போலீஸ்ல ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. விசாரிச்சு பார்த்தா அந்த பெத்த பாட்டி இது கொண்டிருக்கா, தண்ணியில போட்டிருக்கா. கேட்டா இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, இது உன் வீட்டுக்கு கேடு விளைவிக்கும், தர்திரியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டு வச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு கல்லு மனசாட்சியா இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். எத்தீம்களை பார்த்தா, அனாதை குழந்தைகளை பார்த்தா கையில தடவி குடும்பங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான், கிருபை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஷரியத் இருக்கப்ப ஒரு கண்டவனுடைய பேச்சை கேட்டு கொலை அளவுக்கு போயிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். ஒண்ணு இதுல கொலை குற்றம் இருக்குது, குஃபரை நம்புறது,
வருங்காலத்துல இது நமது குஃபர் வந்துருச்சு, காபிரா போயிட்டாங்க, கழுத்து வெட்டப்பட வேண்டியவர்கள். புகாரில ஹதீஸ் வந்திருக்குது, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் 3 ஷாஹிர்கள் சூனியக்காரர்களை கொலை செஞ்சாங்க. சூரியக்காரர்களுடைய குற்றம் என்ன? கொலை செய்யப்பட வேண்டும். சூரிய மச்சனுடைய சட்டம் என்ன? அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மந்திர வேலைகளை செய்யக்கூடியவன், குடும்பங்களை அழிக்கக்கூடியவன் இறைவனுடைய நேரடி எதிரி. இறைவனுடைய நேரடி எதிரி. நீ என்னடா அவனுக்கு பரக்கத் செய்யறது? அல்லாஹ்வுக்கு பார்த்து சவால் விடுறது. நீ என்ன அவனுக்கு பரக்கத்து கொடுக்கிறது? அவன் பாட்டுக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறான், அவனுக்கு என்ன பிள்ளைகளா பெற்றுக்கிட்டு போகுது, இவன் நல்லா இருக்கிறான், நான் பாரு அவன் விதியை கெடுத்து காட்டுறேன்னு சொல்லி அவன் குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய இந்த செயலுக்கு பேர் என்ன? யா சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடன் போர் தொடுப்பதற்கு சமம். தன்னுடைய ஈமானை அடகு வைத்தது. 111 ரூபாய் போது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு. ஒரு காணிக்கை கொடுத்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால அதை அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் தெரியுமா? 25 வருஷம் வந்திருப்பான். தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய வாலிபத்தை இழந்து, நோய் நொடிகளால் நொம்பலப்பட்டு வலி வேதனையில் துடிச்சு ஒரு மனிதன் இந்த வேலைகளால் பாதிக்கப்படுறான். அவனுக்கு செலவழிச்ச செலவுன்னா 500 ரூபாய் 110 ரூபாய் காணிக்க வச்சு எடுத்து விடு போட்டா முடிஞ்ச பூஜாரி வச்சுக்கிட்டுவான். 111 ரூபாய்க்கு அவனுடைய 7 சந்ததியும் போட்டு நொறிச்சு எடுக்குது. இதுக்கு மறுமையில கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எப்படி தெரியுமா? இது வாயில சொல்ல முடியுமா? இப்படித்தான் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று வாயில சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார் எவ்வளவு கொடூரமான அல்லாஹ்வின் இடத்தில் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய இடம். அவனால் தாங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்களுக்கு வைக்கப்பட்டது இந்த பாதிப்பு, சூனியத்துடைய பாதிப்பு. ஷரியத்தினுடைய நேர் விரோதமானது. கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், குஃபர், அல்லாஹ்வை விட்டு குஃபர் ஏற்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய விதிக்கு எதிரானவர்கள். ஒரு மனுஷனை அவன் வளர்ந்து வரும் பொழுது உடனே என்ன செய்யறது? நொடிக்கிறது, குழந்தைகளை பாதிக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து எத்தனை காலம் எல்லாம் சஜ்தாவில் கிடந்தாலும் ஒரு புறம் பேசுனதுக்கே மார்க் என்ன சொல்லுது? நீ ஒருத்தவனை பத்தி ஒருத்தனை அடிச்சுட்டு கூட மன்னிப்பு கேட்டுருவ. ஏதாச்சும் பொய் பேசியிருந்தா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்ப. போனதுக்கு பின்னாடி புறம் பேசினீங்கன்னா அவன்கிட்ட போய் திரும்ப கூப்பிட்டு சொல்லணும், ஷரியத்துடைய சட்டம், உன்னை பத்தி நான் தெரியாம பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க, அவன்கிட்ட மன்னிப்பு வாங்கணும். புறம் பேசுனதுக்கே இவ்வளவு பெரியது ஒருதுன்னு சொன்னா அவன் இஸ்திக்ஃபார், அல்லாஹ் அவனை பத்தி புறம் பேசுன்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அடியார்களுக்கு செய்த அந்த விஷயத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அப்பதான் நான் மன்னிப்பேன். உன் தாயை நோகடிச்சுட்டு நீ என்ன தொழுகிறதோ எந்த விதமான பலனும் இல்லை. தாயை நோகடிச்சு தாயிட்ட தான் போய் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் கேட்டான், என்னை மன்னிச்சிரு தாயை பிடிச்சு கதறணும். அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஒரு குடும்பத்தை மந்திரத்தால வீழ்த்தி நாசப்படுத்தி விட்டால் எப்படி போய் மன்னிப்பு கேட்கணும்? எப்படி முடியும்? நான் தான் குடும்பத்துக்கு எடுத்து சொல்ல முடியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை குடும்பங்களுடைய அழுகுறல்கள், எத்தனை குடும்பம் தர்காவுல போய் கிடக்கும், எத்தனை குடும்பங்கள் தர்காவுல கிடக்கும், கைவிடப்பட்ட எத்தனை குடும்பங்கள். அவுலியாக்களை விட்டா வேற என்ன தீர்வு? என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்டம் வரைக்கும் பார்ப்பாங்க, அது கட்டத்துக்கு போய் இதுக்கு மேல நீங்க தர்காவுக்கு தான் போய் ஆகணும். மாட்டு கருத்து உள்ள எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ இந்த குர்ஆன் ஹதீஸ்னு பேசுறான் பாருங்க, இவன் வந்து இஸ்லாமிய பேர்ல கூடிய நாத்தியவாதி. இவன்ல எத்தனை குடும்பத்துக்கார ஏறுவாடிக்கு போறான் தெரியுங்களா? என் கண்ணுக்கு பட்டு வீட்டுக்காரன் பார்த்து பை பிடிச்சிருச்சு. வீட்டுக்கு எதுலயும் அடங்கல, சைக்காட்டிஸ்ட் அடங்கல, இன்ஜெக்ஷன் போட்டு பாக்குறான், பிராணு கத்துது, டாக்டர் கை விட்டுட்டான். என்ன செய்வாங்க? நைட்டோட நைட்டா ஆரம்பிடாம ஏறுவாடி சரிக்கு போய் சரியாயிட்டு வர்றாரு. அவனால கொள்கையை வெளியும் சொல்லவும் முடியல, அதை மறுக்கவும் முடியல. எத்தனை மக்களுக்கு ஏறுவாடிக்கு தான் தீர்வாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி மூமின்களை காப்பாத்திடுவான்? அல்லாஹ் வலியில் முத்தகி, அல்லாஹ் வலியில் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாரனாக இருக்கிறான், பாதுகாவலா இருக்கிறான். ஆனால் செய்த குற்றங்கள் நம்மை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் என்பது நம்முடைய மேலோட்டம் அல்ல, நம்முடைய அஹ்லாக்குக்கு நியூட்ரல் தான். தரீக்கத் என்பது சொல்வது உயர்ந்த நிலை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாதான ஷைபானுர் ராயி, ஷாஃபி இமாம் யாரு? பெரிய ஃபகீஹ். அவங்கள உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள். நம்ம இங்க வந்து இந்தியாவில் ஃபுல்லா யாரு? ஹனஃபி, ஷாஃபி. நீங்க வெளில அரபு நாடுகள் போயிட்டீங்கன்னா அம்பலி, மாலிகி, அங்க ஜோடியா இருக்கும். இங்க ஹனஃபி, ஷாஃபி தான் ஜோடியா இருக்கும். அந்த ஷாஃபி இமாமை ஏராளமான பெரும் முஹத்திஸ்கள் எல்லாம் இமாமாக, ஷேகாக எடுத்துக்கொண்டவர்கள். ஷரியத்துடைய கிங்கு, சட்டக்கலையினுடைய பெரிய கிங்கு.
அவங்க பெரிய பட்டியல் போடுறாங்க, ஜகாத்து யாரு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படி பெரிய பட்டியல் போடுறாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு நிறைய உஸ்தாதுமார் இருக்காங்க, ஷரியத்துடைய உஸ்தாதும் இருக்கிறாங்க, தரீக்கத்துடைய உஸ்தாதுமார் இருக்கிறாங்க. தரீக்கத்துல யார்கிட்ட போய் ஹதீஸ யார்கிட்ட படிச்சாங்க? ஹதீஸ யார்கிட்ட படிச்சாங்க? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போய் தான் ஹதீஸ படிச்சாங்க. ஃபிக்ஹ யார்கிட்ட படிச்சாங்க? இமாம் இமாம் வக்கீயா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வக்கீயா ரஹ்மத்துல்லாஹி போய் தான் ஃபிக்ஹ் படிச்சாங்க. சூஃபிஸத்தை கத்துக்கிட்டாங்க தெரியுங்களா? ஷைபானுர் ராஇ. ஷைபான், அவர் பேர் வந்து ஷைபான், அவர் வந்து ஒரு ராயி. ராயின்னு சொன்னா ஆடு மேய்க்கிறவங்க. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் சூஃபிஸத்தை மண்டி போட்டு படிப்பாங்களாம். எப்படிங்க? மண்டி போட்டு படிப்பாங்களாம். அவ்வளவு பெரிய மகான். இதெல்லாம் அஜத்துங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க 23 வருஷம் யாருக்கு பாடம் எடுத்தாங்க? சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களுக்கு தெரியாத சூஃபிசமா, கல்வியா, இஸ்திக்பாரா, தௌபாவா, வணக்கமா? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நீங்கள் யமன் தேசத்தில் ஒய்சுல் கர்னி என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போய் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இஸ்திக்பாருக்கு போதும், அவங்கள்ட்ட போய் துஆ செய்ய எத்தனையோ பாவங்கள் மன்னிச்சிருக்காங்க, மன்னிப்பு தேடி இருக்காங்க. நம்மளுக்கு தௌபாவை கத்துக் கொடுத்திருக்காங்க. சய்யிதுல் இஸ்திக்பார், இஸ்திக்பாருடைய தலைவர் சொல்லி ஒரு பெரிய துஆ கத்துக் கொடுக்குறாங்க. இதை செஞ்சா எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு. அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னா ஒய்சுல் கர்னி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஒய்சுல் கர்னி யார்? ஒரு ஆடு மேய்ப்பவர். வந்துருச்சா? ஷாஃபி இமாம் யார்கிட்ட போய் கத்துக்கிட்டாங்க? ஒரு ஆடு மேய்ப்பவர்கிட்ட. எளிமையாக நாம் நினைக்கக்கூடிய பல மனிதர்கள் மகான்மார்களாக இருக்கிறார்கள். இப்ப ஷரியத்தை நாம் கற்றுக்கொண்டால் அடுத்த கட்டத்துல நம்முடைய மார்க்கத்தை, ஷரியத்தினுடைய எல்லா விஷயத்திலும் நாம் அமல் செய்யும் பொழுது அடுத்த கட்டம் தான் தரீக்கத்து தேவைப்படுகிறது. ஷரியத்தை நிறைவு செய்யாமல் தரீக்கத்து கிடையாது. நீங்க வந்து இன்னும் தீபத்து புறம் பேசக்கூடிய பழக்கம் இன்னும் வாயில இருக்குது. ஷரியத்தை ஒண்ணும் மதிக்கவே இல்லை, இன்னும் வட்டி இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் கேடுகட்ட அகலாக்கள் நம்முடைய கல்வியில ஒண்ணு பதிஞ்சிருக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு தரீக்கத்து தேவை சொல்வது தரீக்கத்தை அவமானப்படுத்துவது. ஷரியத்து தான் முதல் தரீக்கத்து. ஷரியத்துடைய நற்குணங்கள் ஒரு மனிதரிடம் சம்பூர்ணம் அடையும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா மேலே போகக்கூடிய வழியை காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப தரீக்கத்திற்கு போவதற்கு முன்னாடி இருந்து ஷரியத்து கவனிக்கப்பட வேண்டியது. ஷாஃபி இமாம் மாதிரி பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அடுத்த கட்ட வழியை காட்டுகிறான். அந்த மகான்மார்களுடைய துஆ பரக்கத்தை வாங்குவதற்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு யமனுக்கு போறாங்க. தேடி போனா அங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், ஒய்சுல் கர்னி. அவருடைய பார்த்தா எளிமையான முகமா தெரியுது. அவர் கேட்கிறாங்க, நீங்க யார்? நான் தான் ஹஜ்ரத் அலி. நீங்க? நான் ஹஜ்ரத் உமர். நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வேணும்? நான் ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான், மருமகன், இவர்கள் மாமனார் அப்படின்றாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு 2 புருவங்கள் ஒட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா 2 பேருமே முழிக்கிறாங்க. அவங்களுக்கு முகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு 2 புருவம் ஒட்டி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒய்சுல் கர்னி சொல்றாங்க, ஆமா ஒட்டி இருக்கும் அப்படிங்க. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் பார்த்ததே இல்லை. சய்யிது தாபிஈ, ரசூலுல்லாஹை பார்க்காத தாபிஈ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடையாளங்களை படம் வரைகிறார். தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மானசீக குறுங்களை போடுவார். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை தூரத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்பிக்கை கொண்ட அந்த இன்ஷா அல்லாஹ் இது தரீக்கத்துடைய பயான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உண்டான பயான். ஒரு பீடிகையாக நான் உங்களுக்கு லேசா சொல்றேன் சார். அதனால ஷரியத்தை கடந்தவர்கள், ஷரியத்தை மதித்தவர்கள், ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை அமல் செய்யக்கூடியவர்கள், நம்முடைய தொழில் துறையிலேயே ஹலால் ஹராமை பேணக்கூடிய மக்கள், அகலாக்குல, உறவுகள்ல, தாயினுடைய தந்தையினுடைய விஷயத்துல ஹக்க நிறைவேற்றக்கூடிய மக்கள், இவங்களுக்கு தரீக்கத் என்பது ஷரியத்து தான். ஷரியத்து தான் முதல் தரீக்கத்து. அதை அவர்கள் கை கொண்டதற்கு பின் தான் அவர்கள் தரீக்கத்தின் பக்கம் நாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஒரு மக்பூலியத் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், பெரிய ஷேகுமார்களுடைய தொடர்பும் துஆ பரக்கத்தும் கிடைக்கும் என்பது பின்னால் தான். அப்ப அதனால் நம்முடைய ஷரியத்தை நம்முடைய உயிரினுடைய மூச்சாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நிறைவாக பெறுவதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். மேட்டுப்பாளையம் நகரில் சுமார் 62 ஆண்டு காலமாக இந்த மீலாது நபி விழா பெருவிழா கொண்டாடப்பட்டு சிறப்பாக நடந்து வருகிறது.
57 ஆண்டு காலமாக இந்திய முஸ்லிம் லீக் தலைமையில் நடந்து வருகின்றது. இந்த மேட்டுப்பாளையத்துடைய பொதுமக்கள் இதற்கு திரளான ஆதரவும் பேருதவியும் புரிந்து வருகிறார்கள். இந்த பேருதவி புரிந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டு இயக்கங்களை மனதில் வைத்து எங்களுடைய இந்த பொருளாதார தேவை நிறைவேற்றுகிறார். அனைவருக்கும் அவ்வப்போதும் இறுதி நிறைவு நாளில் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின பெருவிழா நாளில் அனைவருக்கும் துஆ செய்யப்படும் என்பதை நாங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த விழாவை நடத்துவது என்பது மிக சிரமமான மிகவும் எளிதான காரியம் அல்ல. இந்த விழாவிற்கு பொருளாதார உதவி பல்வேறு வகையிலும் தேவைப்படுகிறது. இந்த மேடை அமைப்பதிலிருந்து மதரசா மாணவர்கள் ரத்த மதரசா மாணவிகளுக்கான போட்டிகளை நடத்துவதிலிருந்து மற்றும் ஏழை சார்களுக்கு சுண்ணத் செய்வதிலிருந்து இப்படி பல்வேறு வகையான செலவினங்கள் இருக்கின்றது. தங்களுடைய மேலான பொருளாதார உதவி கிடைக்கும். பொருளாதார உதவிகளை கொடுத்தவர்களுக்கு பலமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நாட்டு தேவைகள் நிறைவேற்ற இன்று அதிர்ந்து அவர்கள் துவா செய்வார்கள். பலரும் சொல்லியுள்ளார்கள். அந்த வகை இன்ஷா அல்லாஹ் இந்த மீலாது பெருவிழாவிற்கு தொடர்ந்து வருகை கொண்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டவராக நாளை இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நபி வழியிலும் நபி வழியிலும் தரிக்க இல்லாமல் இஸ்லாமிய ஆன்மீகம் இல்லை என்ற தலைப்பில் அதற்கவருடைய 3ஆம் நாள் பயான் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் அதற்கவர் துஆவுடன் இன்றைய கூட்டம் நிறைவேறும். يا حضرة رسول الله صلى الله عليه وسلم شرف وكرم ومجد على الفاتحة. أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس من شر الناس شر الوسواس الناس الذي يوسوس في الناس. اللهم صل على سيدنا محمد وسلم. اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وسلم. 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 الحمد لله رب العالمين. بسم الله الحمد لله حمدا يوافي نعمه يكافي مزيد عفانا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه كما فعل صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم آله وصحبه حق قدره ومقداره العظيم. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وسلم الفواتح وستر الغمام بهديه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. أوصي اللهم سلام ما قرأنا من كلامك العزيز وصلوات الشريف هذه هدية نازلة بركة شاملة وتوبة كاملة وقبولة مرضية متصلة منا منك إلى روح سيدنا شفينا حبيبنا مولانا كبرانا سردار المدينة وقرة عيننا وثمرة فؤادنا ملجانا وانجانا أولنا وآخرنا دخلنا فخرنا سيد الوضع عالم سيد العرب والأجم سيد المرسلين حبيبنا مصطفى محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أهل البحرين وهديين خندقين حنينين وأهل تبوكين كربلائين وسائر الصحابة والتابعين وتبع التابعين وخبي أهل بيت النبي عليه الصلاة والسلام وأئمة مذاهب الأربعة إمام أبي حنيفة الوصوفي ومالك المدني والشافعي المصري وأحمد بن حنبل البغدادي رحمة الله عليه الواسعة إلى شيخنا سبحان ما شكر رحماني
ميران محي الدين عبد القادر الجيلاني قدس الله العزيز إلى شيخنا خواجہ معین الدین چشتی الأجمیری قدس الله العزيز إلى شيخنا إبراهيم الدسوقي قدس الله العزيز إلى شيخنا شهاب الدين السهروردی قدس الله العزيز إلى شيخنا أبي الحسن الشاذلي حضرت قدس الله العزيز إلى شيخنا بهاء الدين نقشبندی قدس الله العزيز إلى شيخنا خواجہ غریب نواز خواجہ معین الدین چشتی الأجمیری قدس الله العزيز إلى شيخنا قطب سلطان سید ابراہیم بادشاہ نائم قدس الله العزيز إلى شيخنا قطب المجید غوث الفریدی شاہ الحمید بادشاہ ناہوری مانک پوری قدس الله العزيز إلى شيخنا شفیع شاہ قادری حضرت قدس الله العزيز وصولهم وفروعهم وإلى كل ولي وولية وسائر الأنبياء والأولياء والعلماء وسائر مشايخ طريقة الأجلة كلهم أجمعين اللهم أحفظ علينا من فيوضاتهم وامددنا بمددهم وأكرمنا بكراماتهم وبارك لنا من بركاتهم وانفعنا بعلوم من والم يا أكرم الأكرمين படைச்சரப்பே ராஜ சையிதாய ரஹ்மானாக ரப்பே என்னுடைய எல்லாருடைய பாவங்களையும் பொறுத்தருள்வாயாக மாதாபிதாக்கம்மாருக்கு நீ மகத்துரத்திரமத்தை செய்தருள்வாயாக ஷாயகம்மாருக்கு உஸ்தாதம்மாருக்கு நீ தர்ஜையிட்டு தந்தருள்வாயாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சிஹத் சலாமத் ஆஃபியத்துடன் கூடிய தீர்காயுஷ் தந்தருள்வாயாக அல்லாஹ்வே நாங்கள் கடந்த கால செய்து போய குற்றம் குறைகள் பாவங்கள் வெண்பாவங்கள் அனைத்தையும் பொறுத்தருள்வாயாக சவாயிர்களின் கபாயிர்களின் துனூப்புகளின் ஹதாயாக்களின் பொறுத்தருள்வாயாக நீ பொருத்தப்பட்ட சாலிகளின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக எல்லா விதமான ஹராம்களையும் பிராயபூர்த்தி எத்திய காலம் வளர்த்துள்ள நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் ஹராம்களையும் கண்ணு கொண்டு பார்த்த ஹராம்கள் கையை தொட்டு குறிச்ச ஹராம்கள் காடு கொண்டு நடந்த ஹராம்கள் உறுப்புகளால் செய்த பாவங்கள் கல்வுகளால் சிந்தித்த ஹராம்கள் படைச்ச ரப்பே எத்தனை ஹராம்களை செய்த பாவிகளா இனங்கள் அல்லாஹ்வே நீ அனைத்து நீ பொறுத்தருள்வாயாக அவன் செய்ய முடிவுகளாய பாவிகளாய சாதுக்களாய இனங்களை அல்லாஹ்வே நீ பொறுத்தருள்வாயாக எல்லா விதமான குற்றங்களையும் பொறுத்து எங்களுடைய நாவினால் பேசிய குற்றங்கள் கல்வால் செய்த குற்றங்கள் பிறருடைய ஹக்கில் நாங்கள் விட்ட குறைபாடுகள் எத்தனை பாவம் செய்த பாவிகளாய சாதுக்களாய இனங்களை நீ அல்லாஹ் மன்னிக்கிறேன் அல்லாஹ் எங்களுக்கு நீ மாப்பு தந்தறியா அல்லாஹ் அல்லாஹ்வே எங்களுடைய மாதாபிதாக்கும் தாமான அவசரத்தை நமத்தை செய்த ரஹ்மானே அல்லாஹ்வே நாங்கள் நன்றிக்கும் துஆவிற்கும் கடமைப்பட்ட மக்களுக்கு நீ எல்லா விதமான ஹைரு பரக்கத்துகளையும் தந்தருவாய் ரஹ்மானே எங்களிடத்தில் துஆவிற்கு சொன்ன மக்களுடைய எல்லா ஹலாலி முராதை நீ ஹாசிலாக்கி தந்தருவாய் ரஹ்மானே அர்ஹமர்ராஹின் அரபி ஜல்சத் மஜ்லிஸை நீ கபூல் செய்தருவாய் ரஹ்மானே நடப்பதற்குண்டான பரிபாடிக்குண்டான எல்லா விதமான காரியங்களும் செய்து கொடுத்த எல்லா நிர்வாக மக்களுக்கும் அல்லாஹ்வே கூட்டுகாரர்களுக்கும் எல்லா விதமான ஹைரு பரக்கத்தையும் செய்தல்வாயாக 12 நாள் நிறைவாவதற்கும் அதற்குண்டான பரிபாடிக்குண்டான எல்லா விதமான மததுகள் கிடைப்பதற்கும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதமான உதவிகளும் பொருள் ரீதியாக நடக்கக்கூடிய அனைத்து மததுகள் நீ செய்தல்வாயாக அதற்காக தனவந்தருடைய கல்புகளில் நீ இணக்கத்தை ஏற்படுத்தி தந்தல்வாயாக அல்லாஹ்வே இந்த மக்களுக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்துடைய மக்களுக்கெல்லாம் நீ மேலான ஹைரு பரக்கத்தை தந்தல்வாய் ரஹ்மானே இந்த மக்களுடைய பரக்கத்தால் எங்களுக்கும் நீ பரக்கத்து தந்தல்வாய் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களையும் அவர்கள் பொருட்டால் பொறுத்தருள்வாய் ரஹ்மானே அல்லாஹ்வே நேற்று ஒரு சகோதரர் தன்னுடைய மகனுக்கு நிக்கா கழியாதற்காக கேட்டிருந்தா அல்லாஹ் அவருக்கு நல்ல சாலிகாய துணை கிடைப்பதற்கு அருள் செய்தார் ரஹ்மானே கடையில பரக்கத்தில்லைன்னு கேட்ட ஒரு சகோதரர் அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ நல்ல முடக்கங்களை நீக்கி கொடுத்து எல்லா விதமான பரக்கத்தினுடைய அவ்வாவை மஃப்தூஹாக்கி தந்துள்ளார் ரஹ்மானே நிக்கா கழியாத என்று கேட்ட ஒரு சகோதரருக்கு நல்ல ஒரு சாலிகாய துணை ஏற்படுத்தி தந்துள்ளார் ரஹ்மானே அல்லாஹ் குழந்தை நசீவில் என்று கேட்ட ஒரு சகோதரர் உண்டு அல்லாஹ் அவருக்கு நீ சாலிகாய குழந்தை நல்ல தபையத்தான விலாதத்தில் நீ நசீவாக்கி தந்துள்ளார் ரஹ்மானே அல்லாஹ் இந்த கூட்டத்தில் ஒருமிச்சு கூடிய சகோதரன்மார் சகோதரிமார் தாய்மார்கள் பெரியவர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நோய் நொடிகள் உண்டு சாயால் சொல்ல முடியாத நோய் நொடிகள் நாட்பட்ட நோய் நொடிகள் உண்டு எல்லா ரோகங்களும் நீ பாமிலானவர்கள் முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வரக்கத்தை கொண்டு சிவா கொடுக்கணும் ரஹ்மானே மீலாத மஜ்லிஸில் வந்து போன யாரும் ஹாய்வாய் வெறுங்கையோடு போகக்கூடாது ரஹ்மானே எல்லாம் அருள் வளங்களோடு நல்ல தீர்வுகளோடு மன மாற்றங்களோடு நல்ல சீர்திருத்தங்களோடு நசீகத்து பெற்ற மக்களாக நீ பரக்கத்து பெற்ற மக்களாக அனுப்பணும் ரஹ்மானே முத்து ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து கொண்டு நீ அனுப்பணும் ரஹ்மானே வீட்டுல எல்லா கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ என்னென்ன தரித்திரியங்கள் பீடைகள் அபகடங்கள் ஆபத்துகள் சைத்தானியத்துகள் பாக்கத்து கலக்குகள் எல்லா விதமான தீங்களையும் நீக்கி கொடுத்து நீ கல்வில சலாமத்தை கொடுக்கணும் ரஹ்மானே உங்களுடைய வயிறுகளில் சேரக்கூடிய
உணவுகளை எல்லாம் நீ ஹலாலாக்கி தரணும் ரஹ்மானே. உடைய கண்கள் நீ இறையச்சத்தை கொடுக்கணும் ரஹ்மானே. உடைய கல்வில நீ சலாமத்தை கொடுக்கணும் ரஹ்மானே. உடைய கையில ஆயங்களுக்கு எங்களுடைய கரங்களிலே நீ துன்யாவை தந்தல்வாய் ரஹ்மானே. உடைய கல்விலே உண்மை தந்தல்வாய் ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய நாவிலே உண்மை தந்தல்வாய் ரஹ்மானே. சிறுக்காக பேச வச்சக்கூடிய பேச்சு தந்தல்வாய் ரஹ்மானே. முத்து ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாய் ரஹ்மானே. உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்குள்ள வசீலாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாய் ரஹ்மானே. நீ கொடுத்த நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாய் ரஹ்மானே. உன்னை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாய் ரஹ்மானே. எல்லாம் முத்து ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாய் ரஹ்மானே. பெருங்கொண்ட மகான்மார்களை ஜியாரத் செய்தவருடைய அபிவிருத்தியை பெறக்கூடிய தௌஃபீக் தந்தல்வாய் ரஹ்மானே. அல்லாஹ்வே கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டைகள், இஹ்திலாஃப்கள், இஅ்திராஸ்கள் அனைத்தையும் நீக்கி கொடுத்து நீ நல்லதொரு மஹப்பத்தை ஏற்படுத்த ரஹ்மானே. பெற்றோர்களுக்கும் பிள்ளை கட்டுப்படாத பிள்ளைகள் அல்லாஹ்வை பெற்றோருடைய பொருத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள், போதை வஸ்துகள், தவறான பழக்க வழக்கங்கள், ஹராமான நட்புகள், ஹராமான செயல்பாடு, தாய் தந்தை உள்ளங்கள் நோகின்றது ரஹ்மானே. அந்த பிள்ளைகள் எல்லாம் நீ மஸ்லஹத் ஆக்கி கொடுத்து அந்த தாய் தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக நீ ஆக்கி கொடுக்கணும் ரஹ்மானே. அல்லாஹ்வே தொழில் முடக்கமுள்ள மக்களுக்கு நீ பறக்க செய்யும் ரஹ்மானே. வெளிநாட்டுடைய பிரயாணம் நாடிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல தடைகளை நீக்கி கொடுத்து அதற்கு நல்லது ஒரு நசீப் ஏற்படுத்தி தரணும் ரஹ்மானே. அல்லாஹ் மதர்சாவுல நல்ல ஆலிம் ஹாஃபில் ஆகின சிந்தனம் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் நிறைய ஆலிம் ஹாஃபிஸாக்கள் உருவாவதற்கு வெளிநாட்டுப்பாளையத்தில் நிறைய உலமாக்கள் ஹாஃபிஸாக்கள் வருவதற்கு நான் தௌஃபீக் தந்தருவார் ரஹ்மானே. அல்லாஹ் நிர்வாக மக்கள் இதை அந்த பருவாடியை நடத்தக்கூடிய மக்கள், நிர்வாக மக்கள் நீ ஆஃபியத்தினுடைய தீர்காசு தந்தருவார் ரஹ்மானே. அவருடைய எல்லா கஷ்டங்கள் நீ கொடுத்து அவருடைய தேவை நீ நிறைவேற்றி தந்தருவார் ரஹ்மானே. இதில் அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய தௌஃபீக் தந்தருவார் ரஹ்மானே. இருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மேலான இஸ்ஸத்தை தந்தருவார் ரஹ்மானே. முதர்ரிஸ்கள், உஸ்தாதுமார்கள், உஸ்தாதிபீக்கள், மதரசாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பணியாளர்கள், ஆமீல்களுக்கும் அல்லாஹ் நீ மேலான இஸ்ஸத்தும் பரக்கத்தும் தந்தருவார் ரஹ்மானே. உலமாக்களுக்கு நல்ல சொந்த வீடு தந்தருவார் ரஹ்மானே. உலமாக்களுக்கு நல்ல சொந்த வீடு இஸ்ஸத்தும் தந்தருவார் ரஹ்மானே. உலமாக்களுக்கு மேலான கைது பரக்கத்தை தந்தருவார். மக்களுக்கு எல்லாம் உலமாக்களுடைய இஸ்ஸத்து புரியக்கூடிய தௌஃபீக் தந்தருவார் ரஹ்மானே. அஹ்லுல் பைத்துடைய இஸ்ஸத்து புரியக்கூடிய தௌஃபீக் தந்தருவார் ரஹ்மானே. இல்மியுடைய தாத்பரியம் புரியக்கூடிய தௌஃபீக் தந்தருவார் ரஹ்மானே. அல்லாஹ்வே உங்களுக்கு அவுலியாக்களுடைய கராமத்தை சுவைக்கக்கூடிய தௌஃபீக் தந்தருவார் ரஹ்மான். உங்களுடைய கல்வி அல்லாஹ் முத்து ரசூலுல்லாஹ்வுடைய தாமாய மஹப்பத் ஏற்படுத்தி தந்தருவார் ரஹ்மான். எங்களது வாக்களை ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹ பரக்கத்து கொண்டு மஷாயிഖமார் மஹதிமார் பரக்கத்து கொண்டு கபூல் செய்யலாம் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிய மகாசிதனா அஸ்மலனா முஹம்மதா யா வாசியல் கரமி. யா அல்லாஹ் என்னுடைய பயான்கள்ல நாங்கள் தவறாக எதுவும் பேசியிருந்தோம், மக்களுடைய யாராச்சும் மனம் முன்மற மாதிரி பேசியிருந்தாங்களோ இதை குறை பொறுத்தருவாய் ரஹ்மானே. இந்த பயான்களை நீ கபூல் செய்யும் ரஹ்மானே. 3 நாள் பேசக்கூடிய பயான்களின் தவறுகளும் ஏதேன குறைகள் இருந்தால் நம்முடைய பெரும் அருளால் மன்னிக்கணும் ரஹ்மானே. மக்களுடைய கல்வில நீ சேர்க்கணும் ரஹ்மானே. எங்களுடைய பெரும் ஆமீல்கள் தான், சத்தீவுகள் தான் ரஹ்மானே. நீதான் உண்மையான ஹாதியாக நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகவும் குறைவுடையவர்களாகவும் இருக்கிறார். நீயோ பரிபூர்ணத்தோடு முடியவனாக இருக்கிறார் ரஹ்மானே. மகத்தான அருளால் இதை நீங்கள் நிறைவாக்கி தந்தருவாயா அல்லாஹ். முஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா ஹபீபினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹக்கி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.